அனைவருக்கும் வணக்கம். அனலிஸ்ட்ல இருக்கு. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, எக்கனாமிக்ஸ் கிராஷ் கோர்ஸ் அப்படிங்கிறதையும், அதோட இன்ட்ரோ கிளாஸை நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இயல்பாவே எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிறதுனா ப்ராக்டிக்கலா பார்க்கும்போது கொஞ்சம் டிஃபிகல்ட்டான சப்ஜெக்ட், மற்ற சப்ஜெக்ட் நமக்கு கம்பேர் பண்றப்போ. ஸோ அந்த வகையில் ஒரு இன்ட்ரோ கிளாஸ் வந்து இப்போ ஓவராலா எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிறது எப்படி இருக்கு, அதோட சிலபஸ்ல இருக்கு, இந்த கிளாஸஸ் எப்படி வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்ப இன்னைக்கு ரொம்ப மேஜரான டாபிக் அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். அதோட இன்ட்ரோ கிளாஸ் நம்ம பிரசன்ட்ல இந்தியன் எக்கானமி இயல்பாவே ஸ்ட்ரகிள்ல ஃபேஸ் பண்ற ஒரு சிச்சுவேஷன் பார்க்கும்போது கொஞ்சம் டிஃபிகல்ட். பிஃபோரா இருந்த ஒரு தமிழ்நாடு இந்தியாவோட பொருளாதாரத்துக்கு இன்னைக்கும் ஒரு இன்ட்ரோ கிளாஸ் வந்து இன்னைக்கு இருக்கிற பொருளாதாரம் மிகப்பெரிய ஒரு எப்படி இருக்கு அதோட சேஞ்ச் அப்படிங்கிறது இந்த கிளாஸஸ் எப்படி வீடியோல சொல்ல போறோம் அப்ப இன்னைக்கு ரொம்ப மேஜரான பெரிய ஒரு பொருளாதார அதோட மந்த நிலையை நம்ம பிரசன்ட்ல இந்தியன் எக்கானமி இயல்பாவே ஸ்ட்ரகிள்ல பிராக்டிகலைஸ் பண்ற ஒரு சிச்சுவேஷன் பார்க்கும்போது அத பத்தி கொஞ்சம் பிஃபோரா இருந்த ஒரு வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் சொல்லிடுறோமா, ஒரு அவுட்லைன் பாத்துறோம். ஸோ அதுக்கப்புறம் என்னென்ன அப்படிங்கறத நம்ம டீட்டெயிலா பார்த்துக்கலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம சிலபஸ் அப்படிங்கிறது எக்கனாமிக்ஸ்ல என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க, என்ன வெயிட்டேஜஸ் இருக்கு அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா பார்ப்போம். ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்தா ப்ரிலிமினரியில் எவ்வளோ கொஸ்டின் கேட்டிருக்காங்க, அண்ட் தென் மெயின்ஸ் எவ்வளோ கொஸ்டின் கேட்டிருக்காங்க, என்னென்ன புக்ஸ் நம்ம படிக்க எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிறத எங்கே தான் சார் நம்ம படிக்கணும் அப்படிங்கிற கொஸ்டின்ஸ் எல்லாம் இருக்குமா. ஸோ அதுக்கான சில வார்த்தைகளும் இருக்கு. ஓகேவா? ஸோ அதை நம்ம பார்ப்போம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா சிலபஸ் எக்ஸ்பிளனேஷன் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஒரு டாப்பிக்கும் என்ன சொல்ல வருது அப்படிங்கிறதே பார்ப்போம். ஸோ அதுக்கப்புறம் இந்திய பொருளாதாரம் தற்போதைய நிலை அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஓகே, ஃபர்ஸ்ட் அதில் வந்து ப்ரெசென்ட் எக்கனாமி, இந்தியன் எக்கனாமி எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம ஒரு இந்தியன் சிட்டிசனா அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அடுத்த ஒரு 6 மாதம் அப்படிங்கிறது எப்படி இருக்க போகுது அப்படின்னா ஒரு பெரிய சவால் நிறைந்த ஒரு சுச்சுவேஷனா இந்தியன் எக்கனாமிக் இருக்க போகுது அப்படிங்கிறது. ஏன்னா அது என்ன மாதிரி பேராமீட்டர் இண்டிகேட் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஓகே, அதில் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தா அப்படின்னா மிகப்பெரிய பொருளாதார நாடுகள், உலக அளவில் மிகப்பெரிய பொருளாதார நாடுகள் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். அதுக்கப்புறம் பல்வேறு காலகட்டத்தில் இந்தியாவோட பொருளாதாரம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதையும் நம்ம பார்ப்போம். பொருளாதார வளர்ச்சி எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். அதுக்கப்புறம் பொருளாதார வளர்ச்சின்னா என்ன, பொருளாதார முன்னேற்றம்னா என்ன அப்படிங்கிறதையும் பார்ப்போம். அதுக்கப்புறம் பொருளாதார வளர்ச்சி 2026 to 27 காலகட்டத்தில் எப்படி வளரப்போகுது, எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் இந்தியாவில் மொத்தமாக கடன் இருக்கு, அரசாங்கம் எப்படி கடன் வாங்குது, இப்போ இன்னைக்கு இவ்வளோ கோடி கடன் இருக்குன்னா அது எப்படி வாங்கினாங்க, எப்படி அடைக்க போறாங்க அப்படிங்கிறத, அந்த கடன் வாங்கி அரசாங்கம் என்ன பண்ணுச்சு அப்படிங்கிறத நம்ம அதில் பார்ப்போம். அதுக்கப்புறம் தனிநபரோட வருமானம் என்ன, தனிநபரோட கடன் அளவு என்ன அப்படிங்கிறதையும் நம்ம பார்ப்போம். ஓகேவா? அதுக்கப்புறம் என்னன்னா தமிழ்நாட்டில் இந்திய அளவில் முதன்மையான பொருளாதார மாநிலங்கள் என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். அதில் தமிழ்நாட்டோட மொத்த கடன், அந்த கடன் எப்படி வாங்கினாங்க, என்ன பண்ணாங்க அப்படிங்கிறதையும், தமிழ்நாட்டோட தனிநபர் வருமானம் என்ன, தனிநபர் கடன் என்ன அப்படிங்கிறதையும் பார்ப்போம். 2026 to 27 தமிழ்நாடு பொருளாதாரம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறதையும் நம்ம இன்னைக்கு பார்ப்போம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மொத்த உள்நாட்டு உற்பத்தி, இப்போ நம்ம டைட்டிலே பார்த்தீங்க அப்படின்னா இந்திய பொருளாதாரம் தற்போதைய நிலை என்ன, அதுக்கப்புறம் ஜிடிபினா என்ன அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்குறோன்னு சொல்லி, குறிப்பாக ஜிடிபிக்கு கீழே எவ்வளோ பாயிண்ட் பார்க்க போகிறோம் பாருங்க. ஜிடிபியோட டெஃபினேஷன் என்ன அப்படிங்கிறது, அதை எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் அதோட எப்படி கணக்கீடு பண்ணுறாங்க அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும். கணக்கீடு கால அளவு என்னென்ன காலகட்டத்தில் அது வெளியிடுறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுமா. அதுக்கப்புறம் ஜிடிபி என்ன முறைகளில் கணக்கீடு பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெரியணும். அதுக்கப்புறம் பெயரளவு ஜிடிபி அப்படின்னா என்ன, நாமினல் ஜிடிபினா என்ன, உண்மையான ஜிடிபி, ரியல் ஜிடிபினா என்ன, ஜிடிபி குறைப்பான் அப்படின்னா டிஃப்ளேட்டர்னா என்ன அப்படிங்கிறது படிக்க போகிறோம். அதுக்கப்புறம் அடிப்படை விலை ஆண்டு என்ன, ஜிடிபி எந்த அடிப்படை ஆண்டில் இதை எடுத்து மெஷர் பண்ணுறாங்க அப்படிங்கிறதையும் பார்ப்போம். அப்புறம் ஜிடிபியோட குறைபாடுகள் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ இவ்வளோ டாபிக் நம்ம என்ன பார்க்க போறோம்னா இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ அது நான் சிலது இல்லாமல் சொல்றேன், உங்களுக்கு புரியல அப்படின்னா ஜஸ்ட் ஒரு கமெண்ட் பண்ணீங்கன்னா அதை நான் ரிப்பீட் பண்ணி நான் உங்களுக்கு சொல்றேன். ஏன்னா எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிற பேசிக்கா நம்மளுக்கு ஒரு சில வார்த்தைகள் கான்செப்ட் தெரிஞ்சிருந்து அப்படின்னா அடுத்தடுத்து மூவ் ஆன் பண்ணி போயிடலாம். இல்லை அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். இந்த டெக்னிக்கல் டைம்ல டக்குன்னு ஏதாவது ஒரு இடத்துல சின்ன பாயிண்ட் விட்டோம் அப்படின்னா அது என்னடா புரியல அப்படின்ற மாதிரி. ஏன்னா அந்த சப்ஜெக்ட் அப்படி, ஏன்னா பேசிக்கா நம்ம அதில் ஒரு கான்செப்ட் தெரியாதால என்ன பண்ணணும் அப்படின்னா சில நேரத்தில் புரிதல் இல்லாமல் இருக்கும். அதனால ஒரு டைம் 2 டைம் என்ன பண்ணணும் அப்படின்னா எக்கனாமிக்ஸ் நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? இப்போ அதுக்கப்புறம் லாஸ்டா பார்த்தோம்னா ப்ரெசென்ட்ல இந்தியா இருக்கு இல்லையா, அது என்ன சுச்சுவேஷன்ல இருக்கு அப்படிங்கிறது நம்ம ஃபேஸ் பண்ண போறோம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சின்ன இன்ட்ரோ மட்டும் இருக்கு. ஓகேவா? நம்ம கண்ணுக்கு தெரியாம என்ன நடந்துட்டு இருக்கு இந்தியன் எக்கனாமில அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்ப்போம். இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்னைக்கு நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த பாடம் கூட விட்டுருங்க, ப்ரெசென்ட்ல என்ன சுச்சுவேஷன் அப்படிங்கிறது நம்ம இருக்கு அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் நல்லா தெரிஞ்சுக்கணும். ஓகே, ஸோ அதுக்கு முன்னாடி எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிறது வெயிட்டேஜ் என்ன, எங்கெங்கிருந்து படிக்கணும் அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லுவோம். ஓகேவா?
ஓகேம்மா. இப்போ நம்ம யூனிட் 5ல எக்கனாமிக்ஸ் இருக்கு நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஸோ யூனிட் 5ல பார்த்தீங்கன்னா, டோட்டலா 20 மார்க் எக்கனாமிக்ஸ் ப்ளஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னு இருக்கு. ஓகேவா? இப்போ ரீசென்ட் டேஸ்ல இந்த சிலபஸ மெர்ஜ் பண்ணதுலேருந்து எவ்வளோ கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க லாஸ்ட் எக்ஸாம்ல மட்டும் பாருமா. கவனி. குரூப் 1 எக்ஸாம்ல பிலிமினரில பார்த்தீங்கன்னா 33 மார்க்குமா எக்கனாமிக்ஸ்ல இருந்து வந்தது. அதுல புக்ல இருந்து கேட்ட கொஸ்டின் 10 கொஸ்டின் தான். மீதிலாம் என்னன்னா சிலபஸ் டாபிக் வைஸ் அவன் என்ன பண்ணியிருக்கானா வெளியில போய்க்கிறான். எந்த இடத்துலையுமே வந்துட்டு நான் புக்ல இருந்து கேட்பேன் அப்படிங்கிறது மாதிரி ரீசெண்ட் டேஸ்ல டிஎன்பிசி எதுவும் சொல்லல. ஆமா தானே? எக்கனாமிக்ஸ்ல திட்டக்குழுனா நிதி ஆயோக்னா ஃபினான்ஸ் கமிஷன்லாம் என்ன பாவர்ட்டினா அன்எம்ப்ளாய்மெண்ட் இது சார்ந்த விஷயங்கள் தான் என்ன பண்ணுவோம் அப்படி நம்ம கேட்போன்ற ஒரு இடத்துல புத்தகத்தை படிங்க அவங்க சொல்லல. நம்ம சிலபஸ் கவர் ஆயிருக்கிறதால அதை படிக்கிறோமா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா சிலபஸ் வைஸ் நம்ம படிக்கணும். எக்கனாமிக்ஸ் மற்ற சப்ஜெக்ட் மாதிரிமா ஒரு கான்ஸ்டன்ட் டேட்டா வச்சுட்டு அப்படியே வச்சுட்டு அடுத்தடுத்து நம்ம படிக்க முடியாது. ஒரு டேட்டா இன்னைக்கு நடத்தணும் நாளைக்கு நடத்தணும் நம்ம சில இடத்துல மாறி போயிருக்கும். ஓகே, டேட்டா அப்டேட் ஆயிருக்கும். அப்போ புக் வைஸ் நம்ம படிக்கிறது ஒரு அளவுக்கு இருந்தாலுமா சிலபஸ் வைஸ் நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும். டோட்டலா 200 மார்க்குக்கு 200 கொஸ்டின் 33 கொஸ்டின் குரூப் 1ல இருந்து கேட்டிருக்காங்க. அடுத்து குரூப் 2ல பார்த்தா அப்படின்னா 75 கொஸ்டின்னா 75 கொஸ்டின்ல 13 கொஸ்டின் வந்து எக்கனாமிக்ஸ்ல இருந்து கேட்டிருக்காங்க. ஓகே, அதுல 3 கொஸ்டின் மட்டும்தான் ஸ்கூல் புக்ல இருந்துச்சு. மீதி வந்து 10 கொஸ்டின் பார்த்தீங்கன்னா சிலபஸ் வைஸ் அவங்க நம்ம ஸ்கூல் புக்ல இருந்து வெளியில கேட்டிருக்காங்க. ஓகே, அடுத்தது குரூப் 4ல ஒரு 12 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அது 4 கொஸ்டின் ஸ்கூல் புக்ல இருந்தது. மீதி 8 கொஸ்டின் சிலபஸ் வைஸ் அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா வெளியில போய் கேட்குறாங்க. ஓகே, அப்போ இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா புத்தகத்தை மட்டும் படிக்காம அதை சார்ந்த சில விஷயங்கள்ல நம்ம படிக்க போறோம். ஓகேவா? ஏன்னா இந்த எக்கனாமிக்ஸோட கிராஸ் கோர்ஸ் அப்படிங்கிறது டோட்டலா 40 கிளாஸ் நம்ம பிளான் பண்ணிடுறோம். ஏன்னா எக்கனாமிக்ஸ்ல 40 கிளாஸ் வந்துமா இது வரைக்கும் எந்த கிளாஸ்லயும் எந்த கோர்ஸ்லயும் எடுத்துக்கிற ஃபர்ஸ்ட் டைமா ஒரு சப்ஜெக்ட்டுக்கு 40 கிளாஸ் எடுக்கிறோம். ஏன்னா டீட்டெயிலாக படிச்சிடணும். எக்கனாமிக்ஸ் பற்றின பயம் அப்படிங்கிறது நம்மளுக்கு இருக்கக்கூடாதுன்றதுக்காக சின்ன சின்ன டாபிக் கூட ரொம்ப டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ அதோட இன்டர்வ் கிளாஸ் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அப்படிங்கிறது இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறோம். ஓகேவா? தென் வந்து பார்த்தீங்கன்னா பிலிமினரி இந்த ரேஷியோ இருக்கா. இப்போ இந்த இங்கெல்லாம் எங்கேருந்து தான் சார் கேட்குறாங்க இவங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கு முன்னாடி மெயின்ஸ் பிள்ளை தெரிஞ்சுக்கணும். மெயின்ஸ்ல குரூப் 1ல பார்த்தீங்கன்னா 3 பேப்பர் இருக்கா. ஓகேவா? இந்த 250 வரும் சார். ஈச் பேப்பர் ஒரு பேப்பர் மொத்தமாக குரூப் 1ல பார்த்தீங்கன்னா 3 பேப்பர் இருக்கு. அந்த 3 பேப்பரில் மொத்தமாக ஈச் பேப்பர் வந்து 250 மார்க். டோட்டலாக 750 மார்க்குக்கு 200 மார்க் என்ன வருது அப்படின்னா எக்கனாமிக்ஸ் சார்ந்த வினாக்கள் இருக்கு. அப்போ குரூப் 1ல 750 மார்க்குக்குமா நம்ம டிஸ்கிரிப்டிவ் டைப்ல எழுதணும். ஓகேவா? அதில் 200 கொஸ்டின் எக்கனாமிக்ஸ் சார்ந்த வினாக்கள். அதுக்கப்புறம் குரூப் 2 மெயின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 300 மார்க்குக்கு இருக்கு. அதில் 90 மார்க்குக்கு என்ன இருக்கு அப்படின்னா எக்கனாமிக்ஸ் இருக்கு. ஓகேவா? குரூப் 2A மெயின்ஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 200 கொஸ்டின்ல 30 கொஸ்டின் என்ன இருக்கு அப்படின்னா எக்கனாமிக்ஸ் சார்ந்து இருக்கு. ஓகே, அப்போ ரீசெண்ட் டேஸ்ல இந்த வெயிட்டேஜ் வந்துமா இப்போ கிடையாது. ரீசெண்டாக லாஸ்ட் ஒரு 2 இயர்ஸாக தான் 1 இயரானு சொல்ல 1 இயராக தான் இதோட வெயிட்டேஜ் வந்து என்ன பண்ணுறாங்க அதிகப்படுத்தி. ஏன்னா ஒரு ஹிஸ்ட்ரியை சார்ந்த அவேர்னஸை தாண்டி ஒரு ஜாகிரபி சார்ந்த ஒரு அவேர்னஸை தாண்டி ப்ராக்டிக்கலாக நிற்கிற ஜென்ரேஷன் என்ன பண்ணணும் அப்படின்னா எக்கனாமிக்ஸை படித்து புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத வெளிப்படை. ஏன்னா இதுக்குள்ளதான் திட்டங்கள் நிறைய நம்ம படிக்க போகிறோம். திட்டமிடுதல் பற்றி நிறைய விஷயங்கள் படிக்க போகிறோம். இன்னொன்று பேசிக்காக எக்கனாமிக்ஸ் பற்றி நீ தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது ஒரு நியூஸ் பேப்பர்ல இருந்து நம்ம கற்றுக்கலாம். நல்லா பாரு, நியூஸ் பேப்பர் ஒரு 16 பக்கம் புரோட்டோகால் படி ஒரு 16 பக்கம் இருக்கு எக்கனாமிக்ஸ். சாரி, ஒரு நியூஸ் பேப்பர் ஒரு 16 பக்கம் இருக்கணும். ஆனால் அந்த 16 பக்கத்தில் எந்த சப்ஜெக்ட்டுக்குன்னு தனியாக ஒரு பேப்பர் இருக்காது, ஒரு பக்கம் இருக்காது. 16 பக்கத்தில் ஹிஸ்ட்ரிக்குன்னு ஒரு பக்கம் இருக்காது. டெய்லி ஹிஸ்ட்ரி பற்றி நியூஸ் வராது. கரெக்ட் தானே? டெய்லியும் பாலிட்டி அதுக்குன்னு ஒரு நியூஸ் பேப்பர் கிடையாது. கரெக்டு தானே? டெய்லியும் பார்த்தீங்கன்னா சயின்ஸை பற்றி ஒரு ஆர்டிக்கல் இது வந்துடுறது, ஜாகிரஃபி பற்றி வராது, ஐஎன்எம் பற்றி வராது. ஆனால் கம்ப்ளீட்டாக என்ன ஆனாலும் எக்கனாமிக்ஸை பற்றி ஒரு பக்கம் முழுசாக இருக்கு. அது காரணம் என்ன அப்படின்னா அதை கடந்து இன்னொரு ஒரு நாள் நகராது எந்த நாட்டுக்கும் சரி. ஆமாம் தானே? அது சார்ந்து மட்டும்தான் இன்னைக்கு உலகம் நடந்துருக்கு. திருப்பியும் ஒரு உலக போர் நடக்குது அப்படின்னா தண்ணியால வரும் அப்படின்னு சொல்றாங்க. இனிமேல் தண்ணியெல்லாம் வராது. ஒரு சின்ன ஒரு பொருளாதார நெருக்கடி போதும் அடுத்த நாட்டை கொண்டு போடுறதுக்கு. வேற எதுவுமே வேண்டாம். ஒரு டேரிஃபை இன்க்ரீஸ் பண்ணா போதும், ஒரு வரி சுமையை அதிகப்படுத்தினா போதும், அவனே பட்டினி பேசி போயிருந்து அவனே செத்து போயிடுவான். அன்னைக்கு குண்டு போட வேண்டாம், அவனை போர் எடுத்து போர்லாம் நடத்தலாம் வேண்டாம். சின்னதா அதே அமெரிக்காவில் சண்டை அடிக்கிறான், ஆண்டிப்பட்டிக்காரனுக்கு சோறு இல்லை, அடுப்புல சோறு வேகலையே. ஏன் இது அமெரிக்காக்காரனு ஈராக்காரனு சண்டை அடிக்கிறான். கரெக்டு தானே? இதனால நம்ம வீட்டில் அடுப்பு எரியலன்னு சொன்னது எந்த நாயின்னு சொல்லி பக்கத்து வீட்டுக்காரர் எங்கேயோ 2000 கிலோமீட்டருக்கு அந்தாண்ட ஒருத்தன் சண்டை அடிக்கிறான். அவன் சண்டை அடிக்கிறது நம்ம வீட்டில் அடுப்பு எரியறதுக்கு என்ன இருக்கு? இதுதான் எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிறது. கரெக்டு தானே? எங்கேயோ தொட்டு எங்கேயோ என்ன பண்றோம் அப்படின்னா நம்ம பாதிப்பை நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா உணர்றோம். கரெக்டு தானே? நீ அங்க நடக்கிற பிரச்சனை என்ன பண்ணுது அப்படின்னா இங்க விலைவாசி ஏறுது. கரெக்டு தானே? ஆனால் அடுத்த நாட்டோட பொருளாதார பிரச்சனை மட்டும்தான் மற்ற நாடுகளை பாதிப்போம். அரசியல் பிரச்சனை மேக்சிமம் என்ன பண்ணாது அப்படின்னா ஒரு நாட்டை பாதிக்காது. கரெக்டு தானே? ஏன்னா அவ்வளோ இம்பார்ட்டண்டான ஒரு சப்ஜெக்ட் அப்படிங்கிற அதை பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக இன்னைக்கு
நம்ம பார்க்க போகிறோம். அப்போது மெயின்ஸில் குரூப் 1ல் ஒரு 200 கொஸ்டின் கேட்குறாங்க. குரூப் 2ல் ஒரு 90 மார்க்குக்கு வருதுமா. அதுக்கப்புறம் குரூப் 2A ஒரு 30 மார்க்குக்கு இருக்குது. ஓகேவா சார்? இவ்வளோலாம் இருக்குது, நீங்கள் எங்கேருந்து தான் சார் கேட்குறாங்க அப்படின்னு ஒரு கொஸ்டின் வரும். எங்கெல்லாம் இருந்து படிக்கணும் அப்படின்னா மற்ற சப்ஜெக்ட் மாதிரி இல்லாமல் நம்மளுக்கு கொஞ்சம் எக்ஸஸாக படிக்கிற மாதிரி இருக்குது, கரண்ட் அப்டேட் பண்ணிக்கிற மாதிரி இருக்குது. கரெக்டாக? அதில் பாரு, சிலபஸ் வைஸ்மா நம்மளுக்கு ஒரு 24 டாபிக் இருக்குது. அந்த 24 டாபிக் என்ன பண்ணணும், நம்ம சிலபஸ் வைஸ் படிக்கணும். அதுக்கப்புறம் ஸ்கூல் புக்கில் 6லேருந்து 12 வரைக்கும் எக்கனாமிக்ஸ் இருக்குது. இதில் 6 to 10மா பேசிக் எக்கனாமிக்ஸ் இருக்கும். 11th எக்கனாமிக்ஸ் எடுத்துக்கிட்டா அப்படின்னா 7, 8, 9, 10, 11. அதுக்கப்புறம் 12th எக்கனாமிக்ஸில் நேஷனல் இன்கம்னு ஒரு பாடம் இருக்குது, வங்கியல்னு ஒரு பாடம் இருக்குது. அதுக்கப்புறம் நுண்ணிய பொருளாதாரம் அப்படின்னு சொல்லிட்டு நுண்ணிய பொருளியல்னு ஒரு பாடம் இருக்குது 12th. ஸோ இது மட்டும்தான் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா மொத்தமாக 11th 12th நம்ம படிக்க வேண்டிய பாடங்கள் அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ அப்போ சிலபஸ் வைஸ் படிக்கணும், ஸ்கூல் புக் வைஸ் படிக்கணும். அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரை அனலைஸ் பண்ணணும். ஏன்னா எக்கனாமிக்ஸ் சார்ந்த வினாக்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியணும். ஒரு நிதி குழு சம்மந்தமாக அவங்க என்ன கேட்குறாங்க, ஃபினான்ஸ் கமிஷன் சம்மந்தமாக அவங்க என்ன கேட்குறாங்க அப்படிங்கிறதே நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? அப்போது ஸ்கூல் புக் படிக்கணும், சிலபஸ் வைஸ் படிக்கணும், ஸ்கூல் புக்கு படிக்கணும், PYQ படிக்கணும். அதுக்கப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ் ரொம்ப மஸ்ட். கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா டே டு லைஃப்பில் டெய்லியுமா நம்ம இயல்பாகவே கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம எக்கனாமிக்ஸ் படிச்சு தான் நார்மலாகவே எக்கனாமிக்ஸ் படிக்கணும். பட் அதை தாண்டி சில டேட்டாஸ் வந்து நம்ம மனப்பாடம் பண்ணுற மாதிரி நம்பர்ஸும் இருக்கும். ஓகேவா? ஸோ அதனால் கரண்ட் அஃபேர்ஸும் மோஸ்ட்டாக நம்ம அதை அப்டேட் பண்ணிகிட்டே இருக்க மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் திட்டங்கள் அட்லீஸ்ட் ஒரு 500 திட்டமாகமா நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். குறிப்பாக நீங்கள் குரூப் 2 லெவலில் நீங்கள் படிக்கிறீங்க, குரூப் 1 மெயின்ஸ் எல்லாம் போகணும், மினிமம் ஒரு 500 திட்டங்களாவது தெரிஞ்சிருக்கணும். ஒருவேளை குரூப் 4 போகிறீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு 300 to 400 ஸ்கீம்ஸாவது நம்ம தெரிஞ்சிருக்கணும். ஏன் அப்படின்னா அவங்க ரீசெண்டாக கேட்குற கொஸ்டின்ல குரூப் 1ல் பார்த்தோன்னா அப்படின்னா லாஸ்ட் குரூப் 1ல் 30 கொஸ்டின் திட்டங்கள் மட்டும் இருக்குது. குரூப் 2 குரூப் 4ல் பார்த்தோன்னா வச்சுக்கோங்க 11 கொஸ்டின் திட்டங்கள் இருந்திருக்கு. அப்போ திட்டங்கள் அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஒரு அரசாங்க வேலைக்கு நீ போய் தான் அந்த திட்டங்களை என்ன நடக்குது, என்ன நடைமுறைகள் இருக்குது அப்படின்லாம் கிடையாது. நீங்கள் வந்து போகும்போதே படிச்சுட்டு போயிரு, வரும்போது என்னென்ன ஸ்கீம் தெரிஞ்சுட்டு வந்து அங்கே கொஞ்சம் ஈஸியாக இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ திட்டங்களை என்ன பண்ணுறாங்கன்னா உள்ளே இழுத்துட்டு வந்துட்டாங்க. அப்போ திட்டங்கள் ஒரு 500 திட்டங்கள் கிட்ட படிக்கணும். எக்கனாமிக் சர்வே ரிப்போர்ட் வந்து வெளியிடுவாங்க. லாஸ்ட் இயர் நாங்கள் என்ன சொன்னோம், அதனால் வந்து அவுட்புட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எக்கனாமிக் சர்வே ரிப்போர்ட் வருஷம் ஜனவரி மாதம் எண்டில் என்ன பண்ணுவாங்கன்னா ரிலீஸ் பண்ணுவாங்க. லாஸ்ட்டாக நாங்கள் என்ன பண்ணோம் அப்படிங்கிறது சொல்கிறதுனா எக்கனாமிக் சர்வே ரிப்போர்ட். பட்ஜெட் அப்படிங்கிறது என்னன்னா வர வருஷத்தில் நாங்கள் என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத அரசாங்கம் சொல்கிறது. புரியுதானே? எக்கனாமிக் சர்வே ரிப்போர்ட் அப்படின்னா போன வருஷம் என்ன நடந்ததுன்னு சொல்கிறது எக்கனாமிக் சர்வே ரிப்போர்ட். பட்ஜெட் அப்படிங்கிறது அடுத்த ஒரு வருஷத்தில் நாங்கள் என்ன பண்ண போகிறோம், அரசாங்கம் எடுக்கும் கொள்கை முடிவுகள் தான் நம்ம என்னன்னு சொல்கிறோமோ பட்ஜெட்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் பாலிசி நோட்ஸ் வந்து நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும். பாலிசி நோட்லாம் சார் ஒரு டிபார்ட்மெண்ட் பார்த்தோம்னா 250 பக்கம் 300 பக்கம், சில டிபார்ட்மெண்ட்டுக்கு இருக்கும், சிலதெல்லாம் கம்மியாக தான் இருக்கும். இதை நீங்கள் மெயின்ஸுக்கு குரூப் 1 மெயின்ஸுக்கு படிக்கிறீங்க, குரூப் 2 மெயின்ஸுக்கு படிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக பாலிசி நோட் படிக்கணும். ரிமைனிங் இருக்கிற எல்லாமே ப்ரிலிமினரி ஆஸ்பெக்டில் நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சிலபஸ் வைஸ் ஸ்கூல் புக்கு படிக்கணும். அதுக்கப்புறம் PYQ படிக்கணும், கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கணும், ஸ்கீம்ஸ் படிக்கணும், எக்கனாமிக் சர்வே ரிப்போர்ட்டு, பட்ஜெட். இது எல்லாமே ஒரு ப்ரிலிமினரிக்கு படிக்கிற ஸ்டூடெண்ட் குரூப் 4 படிக்கிறதா நம்ம படிச்சு தான் ஆகணும். இந்த பாலிசி நோட் மட்டும்தான் என்ன பண்ணால் மெயின்ஸ் ஆஸ்பெக்டில் யாராவது நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா அவங்க மட்டும் என்ன பண்ணணும் அப்படின்னு பாலிசி நோட் படிக்கணும். ஓகே சார், இவ்வளோ விஷயங்கள் இருக்குது எப்படி சார் அப்படின்னா ரீசெண்ட் டேஸில் மற்ற பற்றி தெரிஞ்சுக்கிறியோ இல்லையோ நீ ஓவராலாக அவுட்லைன் நீ என்ன பண்ணுங்கன்னா எக்கனாமிக்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கிட்டு உள்ளே வரணும் அப்படிங்கிற ஈவன் ஒரு எக்ஸாமையும் தாண்டிமா பர்சனல் லைஃப்பில் எப்படி ஃபினான்ஷியல் பொசிஷனை நம்ம ஃபேஸ் பண்ண போகிறோம், ஃபிசிக்கல் டெபிசிட் நம்ம வீட்டில் கடன் இருக்குது, அந்த சுச்சுவேஷன் எப்படி ஃபேஸ் பண்ண போகிறோம், அந்த கடன் எப்படி அடைக்க போகிறோம், அந்த கடனுக்கான வட்டி எங்கே, ஏன் கடன் வாங்கணும் அப்படிங்கிற அந்த கடனை ஏன் நம்மளால் அடைக்க முடியல அப்படிங்கிறது உனக்கு ஒரு கேள்வி இருக்குல்ல, அது நீ எக்கனாமிக்ஸ் தெரிஞ்சுதான் ஆகணும். நீங்கள் வீட்டில் ஒரு ஃபினான்ஷியல் பொசிஷன் இருக்குல்ல, அதுக்கு யார் காரணம், அப்பான்னு சொல்லுவோமா இல்லை நம்மன்னு சொல்லுவோமா இல்லை தாத்தான்னு சொல்லுவோம், அதுக்கு முந்தின தலைமுறைன்னு சொல்லுவோம். எதனால் நம்ம வீட்டில் கடன் இருக்குது, இந்த கடன் சரி ஓகே கடன் வந்துருச்சு, இந்த கடனை ஏன் நம்மளால் அடைக்க முடியல? பொருளாதார ரீதியாக கடன்ல இருந்து நம்ம மேலே வரணும்னா நம்மளோட உழைப்பு அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். இன்றைக்கி நம்ம தேர்ந்தெடுக்கிறதுலாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அரசாங்க வேலை அப்படிங்கிறது, ஒரு கடன் ஒரு 5 லட்ச ரூபா கடன் இருக்குது அடைக்கணும் அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு 50,000 ரூபாய் சம்பளம் வேலைக்கு போகணும். போனீங்கன்னா ஒரு 4 வருஷத்தில் அடைச்சிடலாம். கரெக்டு தானே? ஒரு வேலை ஒரு 30,000 ரூபாய் சேலரியில் நீ வேலைக்கு போனால் அப்படின்னா மாதத்துக்கு ஒரு 5,000 6,000 எடுத்து வைக்க முடியும், அவ்வளோதானே. அதை தாண்டி என்ன பண்ண முடியாது, ஒரு சேவிங்ஸ் எடுத்து வைக்க முடியாது. கரெக்டு தானே? நம்ம வாங்குற சம்பளத்தை அப்படியே கடன் கொடுத்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், அன்றைக்கி சுச்சுவேஷனுக்கு என்ன பண்ண போகிறோம், முடியாது இல்லையா? ஸோ அதனால் நம்மகிட்ட இருக்கிற ஃபினான்ஷியல் பொசிஷன் உங்களுக்கு என்னன்னு தெரியும். இப்போ பாரு, தமிழ்நாடு 10 லட்சம் கோடிங்கிறோம், கடன் இருக்குன்ற, இந்தியாவுக்கு கடன் இருக்குன்றோம். இதெல்லாம் நம்ம எப்படி எவ்வளோ கடன் வாங்கி வச்சிருக்காங்க பாரு அப்படின்னு. நம்ம வீட்லேயும் கடன் இருக்கு, நம்ம இதுக்காக வாங்கணும், அதோட பிரதிபலன் என்ன, இன்னைக்கு அதனால் வந்து நல்லது என்ன அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் என்ன பண்ணிக்கணும், அது தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா?
அதை சார்ந்து தான் நம்ம இன்னைக்கு படிக்க போகிறோம். அப்போ சப்ஜெக்டையும் தாண்டி இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறது என்ன அப்படின்னா நடைமுறையில் நம்ம எப்படி அடுத்த ஒரு தலைமுறையை வழிநடத்த போகிறோம், அடுத்த தலைமுறைக்கு ஃபினான்ஷியல் பொசிஷனை எப்படி விட்டுட்டு போகிறோம் அப்படிங்கிறதையுமா தெளிவாக தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? இப்போ இதுக்கப்புறமா இந்த லாஸ்ட்டாக ஒன்று பார்க்க போகிறோம். அது உங்களுக்கு புரிய வைக்க ட்ரை பண்ணுறேன். அது நம்ம சப்ஜெக்டையும் தாண்டி ப்ராக்டிக்கலாக ஒரு சுச்சுவேஷனில் இந்தியா இன்னைக்கு இருக்குது. அது என்ன சுச்சுவேஷனில் இருக்குது அப்படிங்கிறதுமா நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகேவா? ப்ளஸ்மா அந்நிய செலாவணி அப்படிங்கிறதுமா என்ன அப்படிங்கிறது தெரியும். ஃபாரின் கரன்சி அப்படிங்கிறது என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? அந்நிய செலாவணி அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாதுமா. என்ன அப்படின்னா ஒரு நாட்டோட நாணயத்தை மற்றொரு நாட்டோட நாணயமாக மாற்றணும். இப்போ நம்மகிட்ட இருக்கிற ஐஎன்ஆர் இருக்கு இல்லையா, அது டாலராக மாற்றுறது. டாலரை என்ன பண்ண யூரோவாக மாற்றுறது. ஓகேவா? ஒரு நாட்டோட கரன்சியை இன்னொரு நாட்டு கரன்சியை நம்ம மாற்றுறோம் அப்படிங்கிறத என்ன அப்படின்னா ஃபாரின் கரன்சி, அந்நிய செலாவணி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இப்போ அந்நிய செலாவணினா என்னது? ஒரு நாட்டோட கரன்சி என்ன பண்ணணும், இன்னொரு நாட்டோட கரன்சியாக மாற்றணும் அப்படிங்கிறது. ஓகேவா? அடுத்தது பார்த்தோன்னா அந்நிய செலாவணி கையிருப்பு, ஃபாரின் கரன்சி ரிசர்வ். அந்நிய செலாவணி கையிருப்பு அப்படின்னா என்ன அப்படிங்கிறது தெரியணுமா? ஓகே, நம்ம நாட்டோட மைய வங்கி, ஒரு நாட்டுக்கு ஒரு மைய வங்கி இருக்கும், சென்ட்ரல் பேங்க் இருக்கும். அந்த வகையில் இந்தியாவில் வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, ஆர்பிஐ அப்படின்னு இருக்கு. இந்த ஆர்பிஐ என்ன பண்ணுது அப்படின்னா வெளிநாட்டு நாணயங்களும் தங்கம் இதை ரிசர்வா வச்சுக்கிட்டா அப்படின்னா அதை தான் நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா அந்நிய செலாவணி கையிருப்பு இல்லையா, ஃபாரின் கரன்சி ரிசர்வ் அப்படின்னு சொல்ல. ஃபாரின் கரன்சி ரிசர்வ்ன்றது என்ன அப்படின்னா ஒரு பேங்க் இருக்கும். அந்த பேங்க் என்ன பண்ணிருக்கோம்னா மற்ற நாட்டோட நாணயங்களை வச்சிருக்கு. இப்போ என்ன பண்ணுதுன்னா குறிப்பா நம்ம டாலர்ல தான் எல்லா ட்ரேடும் நடந்துட்டு இருக்கு, எல்லா வர்த்தகமும் அதில் தான் நடந்துருக்கு. ஸோ அதன் அடிப்படையில் எவ்வளோ டாலர் நம்ம நாட்டில் வச்சிருக்கும், அதுக்கப்புறம் தங்கம் கையிருப்பு நம்மகிட்ட எவ்வளோ இருக்கு, இதை பொறுத்து தான் என்ன இருக்குன்னா நம்ம நாட்டோட ருப்பியோட வேல்யூ அப்படிங்கிறது. இப்போ ஒரு டாலருக்கு ஈக்குவலான மதிப்பு பாரு, வரலாறு காணாத அளவுக்கு இந்தியன் ருப்பி ஃபால் ஆயிருக்கு. 96 அப்படிங்கிறது இது வரைக்கும் வரலாறுல வந்ததே கிடையாது. இது 100 கூட மாறும். அப்படி மாறதான் பிரச்சனை அப்படிங்கிறதுமா நம்ம இன்னைக்கு பார்ப்போம். கரெக்டா? அப்போ அந்நிய செலாவணினா என்னன்னு தெரியும். ஒரு நாட்டோட கரன்சி இன்னொரு நாட்டு கரன்சியா மாத்துறது. அண்ட் தென் அந்நிய செலாவணி கையிருப்பு என்னன்னா அடுத்தவங்க நாட்டோட கரன்சியை நம்ம எவ்வளவு ஹோல்டு பண்ணி வச்சிருக்கோம், பிளஸ் தங்கம் எவ்வளவு நம்ம வச்சிருக்கோம் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். இதை பொறுத்து தான் நம்மகிட்ட இருக்கிற வெளிநாட்டோட கரன்சியும் நம்மகிட்ட இருக்கிற கோல்டையும் பொறுத்து தான் என்ன இருக்குன்னா ஒரு நாட்டு கடன் வாங்குறதும் சரி, ரிசர்வ் அதை பொறுத்து தான் ஒரு நாட்டோட ருப்பி வேல்யூ இருக்கும் அப்படிங்கிறது. ஓகே, அப்போ அந்நிய செலாவணினா என்னன்னு தெரியும், அந்நிய செலாவணி கையிருப்புனா என்னன்னு தெரியும் அப்படிங்கிறது. ஓகே, இந்த அந்நிய செலாவணி கையிருப்பு ஏன் சார் வச்சுக்கணும் அப்படின்னு இருக்குல்ல. அந்நிய செலாவணி கையிருப்பு ஏன் வச்சுக்கணும் அப்படின்னா நம்ம நாட்டோட ஏதோ ஒரு சுச்சுவேஷன்ல நம்ம நாட்டோட இறக்குமதி பாதிக்குது அப்படின்னா இந்த அந்நிய செலாவணி கையிருப்பு, ஃபாரின் கரன்சி ரிசர்வ் என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளை காப்பாற்றும். இது எப்படி சார் அந்த இடத்துல காப்பாத்துது அப்படின்னா இன்னைக்கு பாரு பெட்ரோல் டீசல் விலை எல்லாம் ஏறிடுச்சு. கரெக்ட் தானே? குரூட் ஆயில் நம்ம ஈரானை சார்ந்து நம்ம இருக்கிறோம். நம்ம டீட்டெயில் கீழே பார்ப்போம். ஈரானை சார்ந்து நம்ம இருக்கோமா? கரெக்டா? ஸோ அதனால என்ன பண்ணுதுன்னா வெளிநாட்டில இருந்து இறக்குமதி நம்மளால பண்ண முடியுது. ஃபாரின் கரன்சி ரிசர்வ் இருக்கிறதால மட்டும். ஒருவேளை நம்மகிட்ட ஃபாரின் கரன்சி டாலரை கொடுத்து தான், அவங்க நாட்டு டாலரை கொடுத்து தான் ஒரு பொருளை வாங்கணும். நம்ம நாட்டு காசை கொடுத்து நம்ம வாங்கணும்னு வச்சுக்கேன், நம்ம கடன்காரனா மாறிடுவோம். ஓகேவா? அப்போ இந்த இறக்குமதி பாதிக்காம இருக்கிறதுக்கு நம்மகிட்ட என்னன்னா ஃபாரின் கரன்சி ரிசர்வ் வந்து நம்மகிட்ட இருக்கணும். இன்னொன்று நம்மளோட நாணயம் கரன்சி வேல்யூ வந்து குறையாம பார்த்துக்கணும், ஃபால் ஆகாம பார்த்துக்கணும். நம்மள கரன்சியோட வேல்யூ அப்படிங்கிறதுமா இப்போ ஒரு யூஎஸ் டாலருக்கு ஈக்குவலாக பார்த்தோம்னா 96 ரூபாய் இருக்கு. இது மிகப்பெரிய பிரச்சனை இந்தியாவுக்கு. மிகப்பெரிய இப்போ இருக்கிற கவர்மெண்ட்டுக்கும் இப்போ இருக்கிறவங்க பெரும் தலைவலியா இருக்கு. இது ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 80 அந்த ரேஞ்சில் இருந்தது அப்படின்னா நம்ம எக்கனாமி ஓகேவா இருக்கு. இது என்ன பண்ணுதுன்னா 96 ஒருவேளை 100 மாறுச்சு அப்படின்னா ஒரு டாலருக்கு ஈக்குவலான மதிப்பு அப்படிங்கிறது நம்மளுக்கு ஒரு பிரச்சனையா அது கண்டிப்பா இருக்கும். ஓகேவா? அதோட நாணயம் கரன்சி, இந்தியன் கரன்சியோட வேல்யூ குறையாம பார்த்துக்குது அப்படிங்கிறது. அவசர காலங்களில் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு போர் நடக்குது, இல்லை ஏதாவது எமர்ஜென்சி சுச்சுவேஷன் வருது அப்படின்னா நம்மகிட்ட ஆல்ரெடி ரிசர்வா சம் அமௌண்ட் வச்சிருக்குல்ல, அதை எடுத்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா செலவு பண்ணிக்கலாம். அப்போ ஒரு நாட்டோட ஃபாரின் கரன்சி ரிசர்வ் எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுது அப்படின்னா இறக்குமதி என்ன பண்ணணும், இறக்குமதியை பாதுகாத்து வச்சுக்கணும். அது ஃபாலோ ஆகாம இருக்கணும். ஒன்று நம்மளோட கரன்சி வேல்யூ வந்துட்டு ஃபாலோ ஆகாம வச்சுக்கணும், அதையும் பார்த்துக்கணும். இன்னொன்று எமர்ஜென்சி சுச்சுவேஷன் வந்தது அப்படின்னா அந்த ரிசர்வ் எடுத்து நம்ம திடீர்னு ஒரு போர் வந்ததுன்னா உடனே காசு இருக்காது. அப்போ என்ன பண்ணுவோம், அந்த காசை கொடுத்து ரிசர்வ் கொடுத்து என்ன பண்ணணும், டாலர் கொடுத்து ஏதாவது பொருள் வாங்குவோம். ஸோ அந்த ரீசனுக்காக தான் நம்ம ஃபாரின் ரிசர்வை நம்ம மெயின்டைன் பண்ணுறோம். ஓகேவா? அந்நிய செலாவணி சட்டம் ஃபெரா ஆக்ட், ஃபெமா ஆக்ட்னு சொல்லுவாங்க. ஓகேவா? 1993 வந்து 73 வந்து ஃபெரான்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ஃபெமா வந்து 1999 நடைமுறைக்கு வந்தது. 2000 வந்து நடைமுறைக்கு வந்திருக்கு. சார் இந்த சட்டம் அந்நிய செலாவணி மேலாண்மை சட்டம் ஃபெமா ஆக்ட் என்ன சொல்லுது அப்படின்னா
குறிப்பிட்ட அளவு என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம ஃபாரின் கரன்சி ரிசர்வை வச்சுக்கணும். இருக்குதுன்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கு என்ன பண்ணக்கூடாது, எடுத்து செலவு பண்ணக்கூடாது அப்படிங்கிற. ஓகேவா? இப்போ என்ன சார் நடக்குது? இங்கே தான் நம்ம பிரச்சனையே ஆரம்பிக்குது. எங்க சார் பிரச்சனை ஆரம்பிக்குதுன்னா பாருங்க. நம்மகிட்ட ஃபாரின் கரன்சி ரிசர்வ் இதெல்லாம் ஜான் மந்த்ல ஃபாரின் கரன்சி ரிசர்வ் நம்மகிட்ட எவ்வளோ இருந்தது அப்படின்னா 728 பில்லியன் யூஎஸ் டாலரா இருந்துச்சு. எவ்வளோ? 728 பில்லியன் யூஎஸ் டாலர் நம்மகிட்ட இருந்துச்சு ஜான் மந்த்ல. இப்போ மே மாசம் நம்மகிட்ட எவ்வளோமா இருக்கு அப்படின்னா 690 பில்லியன் யூஎஸ் டாலர் தான் நம்மகிட்ட வந்து இன்னைக்கு கையிருப்பு இருக்கு. ஓகேவா? இது ஏன் குறைஞ்சது? இது குறையிறதால தான் இந்த ஃபாரின் கரன்சி ரிசர்வ் குறையதால தான் நம்மளோட ருபி ஃபால் ஆகி 96 ரூபாய்க்கு வந்து இன்னைக்கு நிக்குது. ஓகேவா? ஏன் சார் நம்மகிட்ட ஃபாரின் கரன்சி ரிசர்வ் வந்து குறையுது அப்படின்னா 85% நம்ம இறக்குமதி பண்றோம். என்ன சார் இறக்குமதி பண்றோம்னா அந்த குரூட் ஆயில்னு சொல்றோம் இல்லமா, குரூட் ஆயில் இருக்கு இல்லையா, ஸோ அதை நம்ம இறக்குமதி பண்றோம். அதுல இருந்தா பெட்ரோல், டீசல், இந்த இயற்கை எரிவாயு இது எல்லாமே அதுல இருந்தா நம்ம எடுக்கிறோம். இது எல்லாமே முழுக்க முழுக்க கல்ஃப் கண்ட்ரிஸ் டிபெண்ட் பண்ணி தான் இருக்கு. 85% நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இறக்குமதி தான் பண்றோம். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் பாரு, நம்ம இந்திய நாட்டுக்கு 243 பில்லியன் மெட்ரிக் டன் குரூட் ஆயில் நம்மளுக்கு தேவைப்படுது. எவ்வளோமா? 243 பில்லியன் மெட்ரிக் டன் குரூட் ஆயில் நம்மளுக்கு தேவைப்படுது பர் டேக்கு. இது 1 இயருக்கு ஒரு நாளைக்கு 55 பீப்பாய் 55 லட்சம் பேரல் ஒரு நாளைக்கு நம்மளுக்கு இந்தியாவுக்கு ரன் பண்றதுக்கு தேவைப்படுது. எவ்வளோமா? 55 லட்சம் பேரல் பீப்பாய் பேரல்னு சொல்லுவோம். ஓகேவா? ஒரு பேரல் ஈக்குவல், ஒரு பேரல் எத்தனை லிட்டர் அப்படி இருக்குன்னா 158 லிட்டர் இருக்கும் ஒரு பேரல்ல. ஆனா ஒரு நாளைக்கு நம்மளுக்கு எவ்வளவு தேவைப்படுது? ஆவரேஜமா 55 லட்சம் பேரல் தேவைப்படுது. ஒரு பேரல்ல என்ன இருக்கு? ஒரு பேரல் எத்தனை லிட்டர்னு சொல்லலாம் அப்படின்னா 158 லிட்டர்னு சொல்லலாம். அப்போ 55 லட்சம் இன்ட்டு போட்டு 158 நம்ம போட்டோம்னா அது என்ன வேல்யூ காட்டும் அப்படின்னா இந்த வேல்யூ காட்டும். 8,88 லட்சம் லிட்டர் நம்மளுக்கு ஒரு நாளைக்கு தேவைப்படும். பெட்ரோல், டீசல், இயற்கை எரிவாயு எல்லாத்தையும் சேர்த்து ஆவரேஜா நம்மளுக்கு எவ்வளவு தேவைப்படுது? ஒரு நாளைக்கு 8,88 லட்சம் லிட்டர் நம்மளுக்கு தேவைப்படுது. இது எல்லாத்தையும் என்ன பண்றேன்னா நம்ம காசு கொடுத்தா வாங்கிட்டோம். அப்போ ஒரு நாளைக்கு எவ்வளவு தேவைப்படுது பாருங்க. கரெக்டு தானே? இப்போ இது எல்லாத்தையும் இப்போ என்ன பண்றோம் அப்படின்னா காசு கொடுத்து வாங்கிடுறோம். நம்ம நாட்டில் இதை என்ன பண்ணல, உற்பத்தி பண்ணல. ஓகே, அப்போ ஜான் மாசம் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு பேரல் இருக்குல்ல, ஒரு பீப்பாயின்னு சொல்லுவோம் தமிழ்ல, இங்கிலீஷ்ல ஒரு பேரல்னு சொல்றோம். ஒரு பேரலோட யூஎஸ் டாலர் வந்து 65 ரூபாய். அது எவ்வளவுமா இருக்கு? 65 யூஎஸ் டாலர். அது இந்தியன் ரூபியில பார்த்தோன்னா ஒரு 6000 ரூபாய் கொடுத்து வாங்கிருந்தோம். ஒரு பேரல் எவ்வளவுமா கொடுத்து வந்தோம்? 6000 கொடுத்து வாங்கிடுறோம். ஆனா இப்போ ஒரு பேரல் என்ன பண்றோம்? 10,000 கொடுத்து வாங்குறோம். அதே தான், ஒரே ஒரு பேரல் தான். எவ்வளவு கொடுத்து வாங்குறோம்? 10,000 கொடுத்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா வாங்குறோம். அப்ப $65 இருந்தது, இப்ப எவ்வளவு இருக்கு? $110 என்ன பண்ணிருக்குன்னா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்போ நம்ம ஒரு பொருளை 100 ரூபாய்க்கு நான் வாங்கியிருந்தேன். இப்ப அதே பொருளை என்ன பண்றேன் அப்படின்னா அதை விட 2 மடங்கு 200 ரூபாய் கொடுத்து அந்த பொருளை வாங்குறேன். அதே பொருள் தான், அந்த பொருள்ல எந்த மாற்றமும் கிடையாது. அதே பொருளை கொடுத்தா நான் என்ன பண்றேன், அதே பொருளை அதிகமான காசு கொடுத்து வாங்கிட்டு இருக்கேன். அந்த டைம்ல நம்மளோட ஜனவரி மாதமா 90 ரூபாய் இருந்தது நம்மளோட கரன்சியோட விலை, ஒரு டாலருக்கு ஈக்குவலா. இப்ப எவ்வளவு இருக்கு அப்படின்னா 96 ரூபாய் இருக்கு. இது ஃபியூச்சர்ல என்ன ஆக போகுது அப்படின்னா கணிப்பு படி நம்ம 100 ரூபாய் கொடுத்தாதான் என்ன பண்ணுவான், அவனோட ஒரு டாலர் நம்மளுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. இது எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. ஒண்ணும் இல்லை, 6000 ரூபாய் கொடுத்து வாங்கிறது இப்ப நம்ம இன்னைக்கு என்ன பண்றோம், 10,000 கொடுத்து வாங்குறோம். இதனால என்ன நடக்கும் சார்? இதனால என்ன சார் நடக்கும்? ஃபாரின் கரன்சி ரிசர்வ் வந்து காலியாயிட்டே வரும். ஆமா தானே? ஸ்டார்டிங்ல ஜனவரி மாசம் எவ்வளவு இருந்துச்சு? 728 பில்லியன் யூஎஸ் டாலரா இருந்தது. அந்த இந்தியன் ருப்பியில சொல்லணும் அப்படின்னா 69 லட்சம் கோடி இருந்தது. எவ்வளோ? 69 லட்சம் கோடி கையிருப்பா இருந்துச்சு நம்மகிட்ட இந்தியன் ருப்பியில சொல்லணும். இப்ப எவ்வளவுமா இருக்கு அப்படின்னா 60 லட்சம் கோடி கையிருப்பு இருக்கு. இதெல்லாம் எப்படி குறைஞ்சது அப்படின்னா அங்க ஸ்டேட் ஆஃப் ஹார்மோஸ்ல வந்து என்ன நடந்தது அப்படின்னா அவங்க சண்டை அடிச்சிட்டு இருக்காங்க. யாரு? அமெரிக்காவும் ஈரானும் சண்டை அடிக்கிறாங்களா? அப்படி சண்டை அடிக்கிறதால என்ன ஆச்சு அப்படின்னா நம்ம அதிகமான காசை கொடுத்து என்ன பண்றோம், காசை கொடுத்து ஒரு பொருளை வாங்குறோம். அப்போ 6000 ரூபாய் கொடுத்து வாங்கின ஒரு பொருளை நீங்க 10,000 ரூபாய் கொடுத்து வாங்குறதால என்ன ஆகுதுன்னா ஃபாரின் கரன்சி நம்மளோட கையிருப்பு என்ன வந்து குறைஞ்சிட்டே வருது. இதனால என்ன நடக்குது அப்படின்னா நம்மளோட இந்தியன் ருப்பியோட வேல்யூ இருக்குல்ல, அது என்ன குறைஞ்சிட்டே வரும். நம்ம கிட்ட ஃபாரின் கரன்சி ரிசர்வ் வந்து
அதிகமாச்சு அப்படின்னம்மா என்ன ஆகும்னா நம்மளோட ருப்பியோட வேல்யூ வந்து அதிகமாகும். நம்மளோட ஃபாரின் ரிசர்வ் வந்து குறையுது அப்படின்னா நம்மளோட ருப்பியோட வேல்யூ என்ன பண்ணும்? ஃபால் ஆயிட்டு வரும். இப்போ ஃபால் மீன்ஸ் அப்படின்னா என்ன சொல்றது? இப்போ இது அதிகமா இருக்கும்போதுமா ஒரு ரூ. 96 இருந்துச்சு. கரெக்ட் தானே? இங்க பாரு $728 பில்லியன் இருந்தப்ப நம்மளோட ருப்பி 90 இருந்துச்சு. நம்மகிட்ட ஃபாரின் ரிசர்வ் கம்மியாகுதா? இப்போ எவ்வளோ இருக்கு? ரூ. 96 என்ன பண்ணுது அப்படின்னா ஃபால் ஆயிருக்கு இந்தியன் ரூபி. இது என்ன பண்ணும் அப்படின்னா மார்க்கெட்ல நம்மகிட்ட இருக்கிற ரிசர்வை கொண்டு போய் நம்ம விற்க என்ன பண்ணணும்? நம்ம இந்தியன் ரூபி ஃபால் ஆயிட்டே இருக்கு. இது எங்க சார் வந்து முடியும் அப்படின்னா இறக்குமதி விலையை ஆட்டோமேட்டிக்கா அதிகம் பண்ணிடும். எப்படி சார் அதிகம் பண்ணும் அப்படின்னா நான் என்ன பண்றேன்? நான் ஒரு வியாபாரம் பண்றேன்னு வச்சுக்கேன். ஒரு பொருளை 100 ரூபாய் உள்ள பொருளுமா அங்க நான் என்ன பண்றேன்? 90 வாங்கினேன். ஓகேவா? இப்போ 100 உள்ள பொருளை நான் 100 வாங்கினேன்னு வச்சுக்க, லாபம் வேண்டாம். 100 உள்ள பொருளை நான் 100 வாங்கினேன். ஆனா இன்னைக்கு 100 உள்ள பொருளை நான் என்ன பண்றேன் அப்படின்னா 300 வாங்குறேன். அப்ப என்ன பண்ணுச்சு? நம்மளோட வேல்யூ கரெக்டா இருந்தப்ப என்ன ஆச்சு அப்படின்னா 100 இருந்த பொருளை 100 வாங்கிட்டேன். இப்போ 100 இருந்த பொருளை நான் என்ன பண்றேன்? 300 கொடுத்து வாங்குறேன். இப்போ என்ன பண்றேன்? நான் இறக்குமதி பண்றேன். வெளிநாட்டுல இருந்து இறக்குமதி பண்றேன். அது என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம மக்கள்கிட்ட யார் போய் வாங்குவா? நம்ம போய் வாங்குவோம். நம்ம வாங்கும் போது ஒரு ஒரு வியாபாரி அதிகமான பொருளை கொடுத்து அதிகமான காசை கொடுத்து ஒரு பொருளை வாங்கிமா நம்மகிட்ட எப்படி விற்பான்? லாபத்துக்கு விற்பானா அவன் நட்டத்துக்கு விற்பானா? லாபத்துக்கு தான் விற்போம். அப்போ 300 இவன் வாங்குறான், நம்மகிட்ட 310 நம்ம கைக்கு வந்து சேரும். ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்? இறக்குமதி விலை வந்து அதிகமாகும். அத்தியாவசிய எல்லா பொருளோட விலையும் அதிகமாயிரும். ஆமா தானே? ஒண்ணும் இல்லை. இப்போ சிம்பிள் லாஜிக். அத்தியாவசிய பொருள் இதெல்லாம் சார் உரங்கள் மீது ஃபர்ஸ்ட். ஏன்னா உரங்கள் நம்ம அதிகமா இறக்குமதி பண்றோம். அதிக விலை கொடுத்து இறக்குமதி பண்ணுவோம். அதிக விலை கொடுத்து இறக்குமதி பண்ணா என்ன பண்ணுவோம்? நான் அதிகமான பொருளை கொடுத்து இந்த உரங்கள்ல இம்போர்ட் பண்றேன். நான் என்ன பண்ணுவேன்? லாபத்துக்குன்னா விவசாயிகிட்ட தான் வைக்கிறேன். நான் என்ன பண்ணுவேன்? அவங்ககிட்ட அதிகமா விலை கொடுத்தா நான் ஆல்ரெடி வாங்கின பொருள்ல இருந்து ஒரு ₹10 ₹20 கூட வச்சுதான் என்ன பண்ணுவேன்? அந்த பொருளை நான் விற்பேன். கரெக்டா தானே? அப்ப இது யார்கிட்ட போய் சேர்னா அடித்தட்டு மக்கள் ரோட்டு ஓரமா படுத்திருக்கான் தெரியுமா? அவனை பாதிக்காது. அமெரிக்காக்காரனை சண்டை அடிச்சா ஆண்டிப்பட்டியில உட்கார்ந்து இருக்கிறவனுக்கு பிரச்சனை. ஏன்னா அந்த நாட்டை டிபெண்ட் பண்ணி நம்ம வாழ்றோம். கரெக்டா தானே? அமெரிக்காவுக்கு ஈரான் நாட்டுல அந்த கல்ஃப் கண்ட்ரீஸ்ல இருந்து 85% குரூட் ஆயில நம்ம இம்போர்ட் பண்றோம். கரெக்டு தானே? இப்ப தன்னிறைவு பொருளாதாரத்துல அடைஞ்சாதான் இந்த மாதிரி மற்ற நாடு எவனா சண்டை போட்டா நம்ம நாடு பாதிக்காம இருக்கணும். அது தன்னிறைவு பொருளாதாரத்தை நம்ம அடையணும். அது இல்லாதாலும் என்ன பண்ணுது அப்படின்னா அவங்க என்ன சொல்றாங்களோ அதை கேட்கணும். இப்ப அந்த கண்டிஷன்ல இருக்கு. அதனாலதான் மோடி அவர்கள் என்ன சொன்னாங்க அப்படின்னா 1 வருஷத்துக்கு யாரும் தங்கம் வாங்காதீங்க, பொது டிரான்ஸ்போர்ட்டை எல்லாரும் பயன்படுத்துங்க. என்ன பண்ணாங்க? 1 வருஷத்துக்கு யாரும் தங்கம் வாங்காதீங்க, பொது போக்குவரத்தை பயன்படுத்துங்க இப்படின்னு சொன்ன ஒரே வார்த்தைக்காக நம்மள இந்தியன் மார்க்கெட் ஒரே நாள்ல 6 லட்சம் கோடி லாஸ். ஒரே நாள் மோடி அவர்கள் சொன்ன ஒரே காரணத்துக்கு 6 லட்சம் கோடி என்னது லாஸ். ஏன்னா பொது போக்குவரத்தை பயன்படுத்துங்க, வெளிநாட்டு பயணங்களை தவிர்ச்சிருங்க, அதுக்கப்புறம் நம்ம நாட்டில் வந்த பொருட்களையே நீங்க யூஸ் பண்ணுங்க, தங்கத்தை வாங்காதீங்க. இதெல்லாம் சொன்னாரா? இதெல்லாம் என்ன நடந்துச்சு அப்படின்னா ஏதோ ஒரு பிரச்சனை இந்தியாவில் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு யாரெல்லாம் ஃபாரின்ல இருந்து இன்வெஸ்ட்மெண்ட் உள்ள பண்ணியிருந்தானோ அவன் எல்லாத்தையும் அவனோட ஷேர் வாங்கிட்டு போயிட்டான். அதனால என்னாச்சுன்னா மறுபடியும் இந்தியன் ரூபி என்ன ஆச்சு? ஃபால் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அப்ப பாரு, இங்க டாலரோட வேல்யூ வந்து கம்மியாக டாலரோட வேல்யூ வந்து ஒரு டாலருக்கு ஈக்குவலா அமௌண்ட் இருக்குல்ல, அது நீ 96 இருக்கிறப்ப இந்த பிரச்சனை. ஒருவேளை 100 மாறிச்சு அப்படின்னா இதை விட அதிகமான பிரச்சனையை நம்ம ஃபேஸ் பண்ற மாதிரி இருக்கு. அப்போ ஒரு வியாபாரி அதிகமான ஒரு பொருளை அதிகமான காசு கொடுத்து என்ன பண்ண போறான்? வாங்க போறான். அதை என்ன பண்ணுவானா அதிகமான விலைக்கு தான் நம்ம கிட்ட வைப்பான். அந்த சுச்சுவேஷன் தான் இப்ப இந்தியாவில் நடக்க போகுது. இப்ப அதிகமா ஆயிருச்சா? இப்போ ஒரு நிறுவனம் என்ன பண்ணுது? அதிகமான விலைக்கு என்ன பண்றான் அப்படின்னா இறக்குமதி பண்றான். அதிகமான விலைக்கு இறக்குமதி பண்ணி அந்த பொருளை என்ன பண்றான்? மக்கள்கிட்ட விற்கிறான். அந்த பொருளோட விலை எப்படி இருக்கும்? அதிகமாக தான் இருக்கும். அதனால மக்கள் என்ன பண்றாங்க? அவங்க கிட்ட காசை வச்சு கம்மியா இருக்கா, அதனால என்ன பண்ண முடியும்னா வாங்குற சக்தி அவங்கள்ட்ட குறைஞ்சு போச்சு. இதை தான் நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா பண வீக்கம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். இதனால அவன் பொருளை வாங்கி பயன்படுத்த முடியல. அதனால என்னாச்சு? அவனோட வாழ்க்கை தரம் குறைஞ்சிருச்சு. அப்போ பாருங்க, பொருளாதாரம் வந்து பெரும் மந்தம் ஏற்பட்டதால என்ன நடந்தது? நான் அதிகமான காசு கொடுத்து ஒரு பொருளை நான் வாங்குறேன். ஏன்னா அதிகமாக கொடுத்தா எனக்கு கிடைக்குது. அந்த பொருளோட விலை நான் விற்கும் போகும்போது அதிகமான விலையில பொருளை கொடுத்து காசு கொடுத்து விற்கிறேன். அதனால மக்கள் என்ன பண்ணுவாங்க? அவங்களால வாங்கி பயன்படுத்த முடியாது. வாங்கும் சக்தி குறைஞ்சு போயிடும். நம்ம இதுதான் என்னன்னு சொல்றோமோ பணவீக்கம். இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறது எதை மீன் பண்ணுது அப்படின்னா தொடர்ந்து ஒரு பொருளோட விலை அதிகமாயிட்டே போகுது. மக்களால் வாங்கி பயன்படுத்த முடியாது. முன்னொரு காலத்துல போன வருஷம் நீங்க 100 ரூபாய்க்கு 10 பொருள் வாங்கியிருந்தீங்கம்மா, இப்போ அதே 100 ரூபாய்க்கு 5 பொருள் தான் வாங்குறீங்க. இதுதான் நம்ம என்னன்னு சொல்றோமா இன்ஃப்ளேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். இப்போ இந்தியாவில் இதுதான் நடக்குது. நம்மகிட்ட இருக்கிற காசை வச்சு
முக்காவாசி பொருளை நம்மளால வாங்க முடியாத ஒரு சுச்சுவேஷன் வரப்போகுது. ஃபார் எக்ஸாம்பிள் பாரு, இந்தியாவோட இன்ஃப்ளேஷன் பாருமா, இது ஜனவரி மாதம். ஜனவரி மாதம் இந்தியாவோட இன்ஃப்ளேஷன் என்ன 1.7 இருந்துச்சு. கரெக்டா? இப்போ இன்ஃப்ளேஷனை மெஷர் பண்ணுறதுக்குமா 2 இது இருக்குது. ஒன்று வந்து சிபிஐன்னு சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் டபிள்யூபிஐன்னு சொல்லுவாங்க. நுகர்வோர் விலை குறியீடு, மொத்த விலை குறியீடு அப்படின்னு சொல்லி கஸ்டமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ், ஹோல்சேல் ப்ரைஸ் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சார் அப்படின்னா என்ன சார்னா, இந்த நுகர்வோர் விலை அப்படிங்கிறதுமா நம்ம வாங்கி பயன்படுத்துகிற எல்லா பொருளுக்கும் போடுற ஒரு இன்ஃப்ளேஷன். இப்போ நம்ம ஏதோ ஒரு பால் வாங்குறோம், கரெக்டு தானே? இல்லை வேறு ஏதாவது டிவி வாங்குறோம், அதாவது நுகர்வோர் யாரெல்லாம் வாங்கி பயன்படுத்துகிறாங்களோ அந்த இன்ஃப்ளேஷன்மா என்ன சொல்லுவாங்க, நுகர்வோர் விலை குறியீடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. மொத்த விலை குறியீடு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, முதலாளிங்க கிட்ட அந்த பொருள் இருக்கும் தெரியுமா, அந்த பொருள் என்ன பண்ணும், முதலாளி கிட்ட இருந்தால் எங்கே வரும், நுகர்வோர்கிட்ட வரும். இவங்ககிட்ட இருக்கிற இன்ஃப்ளேஷன் என்ன இல்லைன்னு சொல்லுவாங்க, டபிள்யூபிஐ இன்ஃப்ளேஷன் சொல்லுவாங்க. ஓகேவா? இப்போ பாரு, ஓவராலாக ஜனவரி மாதமா இந்தியாவில் இருந்த இன்ஃப்ளேஷன் என்ன அப்படின்னா 1.7. இப்போ எவ்வளோ இன்ஃப்ளேஷன் இருக்குது அப்படின்னா 3.8% இன்ஃப்ளேஷன் இருக்குது. நுகர்வோர்களுக்கு நம்ம வாங்கி பயன்படுத்துகிறல்ல அந்த இன்ஃப்ளேஷனை, இது வந்துமா நம்மளோடது நுகர்வோர் அப்படிங்கிறது நம்ம மொத்த விலை அப்படிங்கிறதுமா ஹோல்சேல் ப்ரைஸ் இண்டெக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இது முதலாளிகிட்ட இருக்கும் அந்த பொருள், அதுக்கப்புறமா தான் எங்கே வரும், நுகர்வோர் நம்மக்கிட்ட வரும். ஓகேவா? அவங்ககிட்ட இப்போ அப்போ ஜனவரியில் இருந்த இன்ஃப்ளேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 1.8. அதே ஜனவரியில் நம்மக்கிட்ட இருந்த இன்ஃப்ளேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 2.75. இப்போ டோட்டலாக மாறி போயிருக்கு. இதில் எந்த பணவீக்கத்தில் எந்த சேஞ்சஸும் இல்லை. இப்போ பெரிய இண்டிகேட், நம்ம மிகப்பெரிய பொருளாதார மந்த நிலையில் அடைய போகிறோம், மிகப்பெரிய ஒரு பொருளாதார பிரச்சனை நம்ம ஃபேஸ் பண்ண போகிறோம். எதை வச்சு தெரியுமா கண்டுபிடிக்கணும், இதை வச்சு தான் கண்டுபிடிக்கணும். WPI இன்ஃப்ளேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 8.3 கடந்திருக்கு. லாஸ்ட்டு 44 மாசத்துல இல்லாத அளவுக்கு என்ன பண்ணியிருக்க அப்படின்னா இன்ஃப்ளேஷன் வந்து அதிகம். லாஸ்ட்டு 4 மாசத்தால என்ன பண்ணல, இந்த இன்ஃப்ளேஷன் இல்லை, இப்போதான் வந்திருக்கு. இந்த 8.3 இன்ஃப்ளேஷன் இருக்கு இல்லையா, அதாவது இப்போ வர எல்லா கடனையும் விலை ஏறிடுச்சு. அந்த விலையை மக்கள்கிட்ட இன்னும் கொண்டு வராமல் இருக்காங்க. யார் கொண்டு இருக்காங்க அப்படின்னா நம்ம முதலாளிங்கெல்லாம் இருக்காங்கல்ல, அவங்க யாரும் என்ன பண்ணால் அந்த இன்ஃப்ளேஷனை இன்னும் நம்மகிட்ட கொண்டு வராம இன்ன வரைக்கும் அவங்களே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த கடனை பேலன்ஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவங்களே பேலன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க இன்ன வரைக்கும். இந்த பாரு, இன்ஃப்ளேஷன் வந்துமா இது சம்மந்தமாக இருக்குது. இது ஆல்மோஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ ஒன்றும் இல்லை, சிம்பிள் ஆச்சு. ஜனவரியில் நடந்தது இன்ஃப்ளேஷன் மட்டும் பாரு. ஜனவரி இன்ஃப்ளேஷன் பாரு, ஓவராலாக 1.7. அதுக்கப்புறம் சிபிஐ நம்ம வாங்கி பயன்படுத்தல அந்த பொருளுக்கான இன்ஃப்ளேஷன் 2.75. அவங்க ஓனர்களாக இருக்காங்க இல்லையா, பிஸ்னஸ்மேன் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்ககிட்ட இருந்த இன்ஃப்ளேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 1.8. ஆனால் இப்போ அப்படியே பாரு, இது கரெக்டாக இருக்குது, இது கரெக்டாக இருக்குது, இது மட்டும் மாறி போயிருக்கு. 8.3% இருக்குது. இதனால் இந்த இண்டிகேட் எதை மீன் பண்ணுது அப்படின்னா, பொருளாதாரம் ஒரு ப்ரெஷரை பில்டு பண்ணிட்டு இருக்கு. எக்கனாமிக்ஸ் என்ன பண்ணுது, இந்திய பொருளாதாரம் ஒரு ப்ரெஷர் பில்டு பண்ணி வெளியே, இது வந்து சிஸ்டமேட்டிக்காக அந்த ப்ரெஷர் பில்ட் ஆயிருச்சு. சிஸ்டமேட்டிக் யாரும் தானா, ஏன்னா யாரோ உந்துதல் மூலியமா வரல, டிஃபால்ட்டாக என்ன பண்ணியிருக்குன்னா இந்த இன்ஃப்ளேஷன் வந்து இந்திய பொருளாதாரத்தில் உள்ளே வந்திருக்கு. இப்போ இன்ன வரைக்கும் இவங்க என்ன பண்ணணும்னா அதிகமான பொருளை கொடுத்து, அதிகமான காசை கொடுத்து பொருளை வாங்கி நம்மக்கிட்ட அதே விலையில் கொடுத்துட்டு இருக்காங்க. வர நஷ்டத்தை இவங்க பேலன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. கொஞ்ச நாள் தான் இவங்களும் அந்த விலையேற்றத்தை பேலன்ஸ் பண்ண முடியும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக தூக்கிட்டு வந்து நம்ம தலையில் போட்டுருவாங்க. ஏன்னா அவன் அதிகமான காசு கொடுத்து பொருள் வாங்குறான். அப்போ என்ன பண்ணுவான், லாபத்துக்கு தான் நம்மகிட்ட விற்பான். இத்தனை வரைக்கும் ஏன் சார் இப்போ அவன் விலையேற்றலை அப்படின்னா, நம்ம பொருளை வாங்கி மக்கள் பயன்படுத்தாமல் போயிடுவாங்கன்ற பயத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த லாஸ் அவங்களே ஹோல்டு பண்ணி வச்சுருக்காங்க. இது ஃபியூச்சரில் என்ன ஆகும், கொஞ்ச நாள் என்ன பண்ணோம், கொஞ்சம் கொஞ்சமாக நம்மகிட்ட தலையில் வந்து விடியும். பாரு, அந்த வார் நடந்துட்டு இருந்தது. ஸோ அந்த டைமில் என்ன நடந்தது அப்படின்னா, பெட்ரோல் விலை ஏறும், டீசல் விலை ஏறுன்னு சொன்னாங்க, ஏறலை. இது வரைக்கும் கவர்மெண்ட் என்ன பண்ணுது அப்படின்னா அந்த ப்ரைஸ் என்ன பண்ணா ஹோல்டு பண்ணி வச்சுருந்தாங்க. இப்போ லாஸ்ட் ஒரு 2 வீக்ஸ்க்கு முன்னாடி என்ன பண்ணுறாங்க, ஆட்டோமேட்டிக்காக பெட்ரோல் டீசல் விலை ஏற்றிட்டாங்களா. இதே மாதிரி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒருவேளை அவங்களால அந்த லாஸை மெயின்டைன் பண்ண முடியல அப்படின்னா லாஸ்ட்டாக எங்கே வந்து திணிச்சிருவாங்கன்னா நுகர்வோர் கன்சியூமர் நம்மகிட்ட வந்து என்ன பண்ணிடுவாங்கன்னா திணிச்சிருவாங்க. இதுதான் என்ன அப்படின்னா ப்ரெசென்ட்டில் இந்தியாவோட பொருளாதாரம் அப்படிங்கிறது. அவங்க 2 பேரும் போடுற சண்டையால் என்ன நடக்குது அப்படின்னா கேஸ் நம்மளுக்கு கிடைக்கிறது கிடையாது. இப்போ இன்ஃப்ளேஷன் சிம்பிளாக சொல்கிறேனே, நீங்கள் முன்னாடி ஏதோ ஒரு கடைக்கு லாஸ்ட் ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி ஒரு கடையில் போயிட்டு வந்து ஒரு இட்லி தோசை வாங்கி சாப்பிட்டதுக்கும் நீங்கள் இப்போ போனதுக்கும் கண்டிப்பாக வித்தியாசம் இருக்கும். 5 ரூபாய் விற்ற இட்லி இப்போ அட்லீஸ்ட் ஒரு 7 ரூபாய்க்காவது விற்பான். ஏன்னா கேஸ் விலை அதிகமாகிருச்சு, டிரான்ஸ்போர்ட் விலை, பெட்ரோல் விலை கூடிடுச்சு, கேஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதை சார்ந்த டிரான்ஸ்போர்ட் சார்ந்து அந்த பெட்ரோல் டீசலை சார்ந்து இயற்கை எரிவாயு சார்ந்து என்னெல்லாம் இருக்கோ அது எல்லாமே பொருளோட விலையை என்ன பண்ணணும்னா ஏறப்போகுது. ஓகே, நம்ம இதுலேருந்து என்ன சார் பண்ணணும், கற்றுக்கணும் அப்படின்னா நம்ம அத்தியாவசிய செலவுகள்லாம் குறைக்கணும்.
எமர்ஜென்சி சேவிங்ஸ் அப்படிங்கிறது ஒன்று வச்சு இல்லை அப்படின்னா நம்மளே சில சில நேரத்தில் என்ன பண்ணுவோம்னா ஒரு மாதிரி இம்பேலன்ஸாக நம்ம வீட்டு சுச்சுவேஷனே மாறும். சார் சம்மந்தமே இல்லாமல் இதெல்லாம் எதுக்கு சொல்லிட்டு இருக்கு, திடீர்னு ஒரு நாள் கொரோனா வரன்னு யாரும் கனவு காணலை, ஒரு நாள் வந்தது. பட் 1991 ஒரு சுச்சுவேஷன் இந்தியாவுக்கு இருந்துச்சு. ஸோ அப்படி ஒரு சுச்சுவேஷன் என்ன பண்ணால் மேபி ஒரு 60% நடக்க வாய்ப்பு இருக்குது. இந்திய பொருளாதாரம் ஒரு 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 புயலில் போய் மாட்ட போகுது அப்படின்னு சொல்லிட்டு ராஜீவ்காந்தி சாரி ஒரு பேர் டக்குன்னு மறந்து போச்சு சொல்லியிருந்தார் இல்லையா. ஸோ அந்த மாதிரி இது சில நேரத்தில் என்ன பண்ணோம் அப்படின்னம்மா நம்ம இன்ஃப்ளேஷன் என்ன பண்ண முடியாது அப்படின்னா கட்டுக்குள்ளே கொண்டு வர முடியாது. ஏன்னா அது நம்ம வரம்பு மீறி நடந்துட்டு இருக்கு. இந்த மொத்த விலை குறியீடு இருக்கு இல்லையா, ஹோல்சேல் பிரைஸ் இண்டெக்ஸ் இல்லையா, இந்த பாயிண்ட் தான் என்ன பண்ணுது அப்படின்னம்மா எல்லாரும் பேசு பொருளாக மாறினாங்க. அது எப்படி மாறும் அப்படின்னு சொல்லி ஓகேவா. ஸோ இது வந்து இப்போ கரண்ட் சுச்சுவேஷனில் இந்தியா என்ன இருக்கா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கும். ஓகேவா. ஸோ இதுக்கப்புறம் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பாடத்துக்குள்ளே போகிறோம். ஏன்னா நம்ம டைட்டிலே இந்தியாவோட பொருளாதாரத்தின் தற்போதைய நிலை என்ன அப்படிங்கிறது தான் நம்ம பாடமாகவே சொல்லி கொடுக்கணும். கரெக்டு தானே. அடுத்தது பார்ப்போமா. இப்போ பார்த்தால எதுவும் டவுட் இருக்காமா உங்களுக்கு? கவனிச்சிருக்கீங்களா இல்லையான்னு தெரியல. கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பட் இருந்தாலும் சில டவுட்டில் நிறைய டவுட் இருக்கா இல்லை கிளியராக இருக்கா அப்படின்னு மட்டும் சொல்லிடுங்க. இப்போ பார்த்தோம் இல்லையா தற்போது இந்திய பொருளாதாரத்தின் நிலை அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இதில் எதுவும் டவுட் இருக்கா உங்களுக்கு? அப்படி எதாவது இருந்தால் ஒரு சின்னதாக கமெண்ட் போடுமா, ஆப்போசிட்டில் நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். அந்த கமெண்ட்டுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். ஓகேயா. அப்போ எக்கனாமிக்ஸில் நம்ம சிலபஸ் வந்து இப்போ ஒன்லைன் நம்ம வாட் இஸ் வாட் இந்த டாப்பிக்கில் என்ன படிக்க போகிறோம், வாட் இஸ் வாட் மட்டும் படிக்கிறோம். ஓகேவா. பாரு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா சரி நம்ம சிலபஸில் ஃபர்ஸ்ட் வார்த்தை என்ன, இந்திய பொருளாதாரத்தின் இயல்புகள், நேச்சர் ஆஃப் இந்தியன் எக்கனாமி அப்படின்னு இருக்கு. ஓகேவா. பாரு இந்தியான்னு ஒரு நாடு இருக்கு, அதுக்குன்னு ஒரு பொருளாதாரம் இருக்கு, அதுக்குன்னு ஒரு இயல்புகள் இருக்கு, அதை பத்தி படிக்க போறோம். ஓகேவா. அடுத்தது 5 ஆண்டு திட்டங்கள். அப்படி இப்போ ஒரு நாடு வளரணும் அப்படின்னா பிளானிங் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இந்தியாவுக்கான பிளான் யார் போட்டு கொடுத்தாங்க அப்படின்னா திட்டக்குழு போட்டு கொடுத்தாங்க. ஓகேவா. இப்போ அந்த திட்டக்குழு கலைக்கப்பட்டு இப்போ என்ன சார் இருக்கு அப்படின்னா நிதி ஆயோக் இருக்கு. ஓகேவா. இந்த திட்டக்குழு தான் என்ன பண்ணுச்சு அப்படின்னா 5 ஆண்டு திட்டங்களை போட்டாங்க. அப்போ பாரு இந்தியான்னு ஒரு நாடும் இருக்கு, அதுக்குன்னு ஒரு பொருளாதாரம் இருக்கு, அதுக்குன்னு ஒரு இயல்புகள் இருக்கு, அது என்னன்னு படிக்கணும். ஓகேவா. இந்தியாவுக்கு ஒரு நாடு வளரணும் அப்படின்னா திட்டமிடுதல் அப்படிங்கிறது ரொம்ப அவசியம். ஆமா தானே. அப்படி ஒரு திட்டமிடுதல் அப்படிங்கிறது யாருமே போட்டு கொடுத்தா நேஷனல் பிளானிங் கமிஷன் போட்டு கொடுத்தாங்க. அதை டிமாஷனல் பண்ணி இப்போ என்னவா இருக்கு, நிதி ஆயோக் இருக்கு. ஓகேவா. தென் நிதி ஆயோக் தான் இப்போ என்ன பண்ண திட்டமிடுதல் அப்படிங்கிறது போட்டு கொடுக்குது. ஓகே. திட்டக்குழு போட்டு கொடுத்தது என்ன அப்படின்னா 5 ஆண்டு திட்டங்கள் அப்படிங்கிறது. அப்போ இந்த 4 முடிஞ்சா இது உங்களுக்கு ஓகே நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வருவாய் ஆதாரங்கள். இந்தியாவுக்கு வருமானம் எங்க இருந்தெல்லாம் வந்தது, 2 விஷயம். சோர்ஸ் ஆஃப் ரெவன்யூ அப்படிங்கிறதுனா வரி மூலயமா வருவாய் வரும், இல்லை வரி எல்லா வருவாய் அப்படிங்கிறது வரும். ஓகேவா. டேக்ஸ் ரெவன்யூ, நான் டேக்ஸ் ரெவன்யூ அப்படின்னு சொல்லிட்டோமா என்னென்ன அப்படிங்கிறத படிக்கும். அதுக்கப்புறம் ஆர்பிஐ இருக்கு இல்லையா, ஆர்பிஐயோட ஃபங்க்ஷன் என்ன அப்படிங்கிறத படிக்கும். ஓகேவா. ஆர்பிஐயோட சேர்த்துமா ஆர்பிஐ வெளியிடுற கொள்கை தான் என்ன அப்படின்னா மானிட்டரி பாலிசி, பணவியல் கொள்கை அப்படிங்கிறத படிக்கும். இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா நம்ம படிச்சோம்ல ஃபாரின் கரன்சியை மெயின்டைன் பண்றது இவங்க தான். அதுக்கப்புறம் ஒரு பொருளோட விலை உயராமல் பார்த்துக்கிற வேலையும் இவங்க தான் பார்க்குறாங்க. ஓகேவா. யார்? ஆர்பிஐ என்னன்னு படிக்கணும். ஆர்பிஐ வெளியிடுற கொள்கை என்ன அப்படின்னா மானிட்டரி பாலிசி, பணவியல் கொள்கை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். அதுக்கப்புறம் நிதி கொள்கை அப்படின்னா அந்த டாப்பிக்கில் என்ன சார் படிக்கணும் அப்படின்னா நிதி கொள்கைக்கிற ஒரே ஒரு வார்த்தை தான், நிதி அமைச்சகம் நிதி கொள்கையை வெளியிடுது. இதில் என்னென்ன டாக்ஸேஷன் என்ன அப்படிங்கிறது, இந்த வரியெல்லாம் போடுறாங்கல்ல அது சம்மந்தமாக படிக்கிறதுமா நிதி கொள்கை அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா. இது வந்து வரி சம்பந்தமா போடுறது. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பொருளோட விலை உயராம பார்த்துக்கிற வேலை யாருக்கு இருக்கு அப்படின்னா ஆர்பிஐக்கும் பணவியல் கொள்கைக்கும் இருக்கு. ஓகேவா. நிதி கொள்கை என்ன வேலை அப்படின்னா வரி போடுவாங்க. அதை பத்தி நம்ம இதுக்குள்ள டீட்டெயில் நம்ம ஒரே ஒரு வார்த்தை மட்டும் அந்த டாபிக்கு அந்த வார்த்தையில ஒரு வார்த்தை சொல்லணும் சார் என்னன்னு சொன்னோமா அது மட்டும் போதும். அப்போ நிதி கொள்கைன்னா உங்களுக்கு வரின்னு மட்டும் ஞாபகம் வரும். ஓகேவா. ஒருவேளை ஆர்பிஐ அப்படின்னு சொன்னா அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு ஞாபகம் வரும். ஓகேவா. அதுக்கப்புறம் நிதி ஆணையம், மத்திய மாநில உறவுகள், சரக்கு மற்றும் சேவை வரி, இது எல்லா டாபிக்குமா இந்த 3 டாபிக் ஒன்று போல சேர்ந்து வரும். இதோட வேலை நிதி ஆணையம், மத்திய மாநில உறவுகள் இதெல்லாம் பார்த்தா அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டாப்பிக்கில் என்ன படிப்போம் அப்படின்னா சென்ட்ரலும் ஸ்டேட்டும் சேர்ந்து ஒரு 100 ரூபாய் காசு சம்பாதிக்கிறோம். சென்ட்ரலும் ஸ்டேட்டும் சேர்ந்து எவ்வளோமா காசு சம்பாதிக்குது, ஒரு 100 ரூபாய் சம்பாதிக்கிறோம் அப்படின்னா இந்த 100 ரூபாயை பிரிச்சுப்பாங்க. எப்படி பிரிச்சுப்பாங்கன்னா ஒரு 60-40ன்னு பிரிச்சுப்பாங்க. இந்த 60 ரூபாய் யாருக்கு போயிடும்னா சென்ட்ரலுக்கு போயிடும். இந்த ஸ்டேட் என்ன பண்ணும் அப்படின்னா ஸ்டேட்டுக்கு 40 ரூபாய் கொடுத்துரும். மொத்தமாக 100 ரூபாய் சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சேர்ந்து சம்பாதிக்குது. அப்படி சம்பாதிக்கும் போது
அந்த ரூ. 100 வருதுல, அந்த வருமானத்துல ரூ. 60 யார் வச்சுப்பா? சென்ட்ரல் கவர்மெண்ட்டே வச்சுக்கும். மீதி ரூ. 40 யாரு கொடுப்பாங்க அப்படின்னா ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுத்துரும். ஒரு ஸ்டேட்டுக்கு இல்ல, 28 ஸ்டேட்டுக்குமே அவ்வளவுதான். 28 ஸ்டேட்டுக்கும் இந்த ரூ. 40 எப்படி பிரிச்சு கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த ஃபங்க்ஷனை தான் நம்ம என்ன பண்ணிப்போம், நிதி ஆணையம், மத்திய மாநில நிதி உறவுகளுக்குள், அப்புறம் சரக்கு மற்றும் சேவை வரிக்கு கீழே நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு நம்ம படிப்போம். ஓகே, அதுக்கப்புறம் இந்திய பொருளாதாரம் எப்படி வேலை வாய்ப்பை உருவாக்குது அப்படிங்கிறத படிப்போம். அதுக்கப்புறம் இந்தியாவில் நிலம் எப்படி இருக்கு, அந்த நிலத்துல சீர்திருத்தம் எப்படி பண்ணாங்க, சீர்திருத்தம் பண்ணி அதில் வேளாண்மை எப்படி நடந்தது, அந்த வேளாண்மையில அறிவியல் தொழில்நுட்பத்தோட பயன்பாடுகள் என்ன அப்படிங்கிறதுமா நம்ம பார்க்கணும். பாரு, இந்தியாவில் நிலம் சீர்திருத்தம், அதில் வேளாண்மை, அந்த வேளாண்மையில அறிவியல் தொழில்நுட்பத்தோட பயன்பாடுகள் என்ன அப்படிங்கிறதுமா நம்ம அதுக்குள்ள படிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா சார்? நில சீர்திருத்தம் அப்படின்னாம முன்னாடி இந்தியாவில் லேண்ட் ரிஃபார்ம்ஸ் அப்படிங்கிறது மகள்வாரி ரைத்துவாரி சிஸ்டம் எப்படி இருந்துச்சு, அதுக்கப்புறம் வேளாண்மை கீழே பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் பாலிசிலாம் என்ன, அரசாங்கம் கொண்டு வந்த நலத்திட்டங்கள்லாம் என்ன அப்படிங்கிறதுமா அந்த டாபிக் உள்ள படிப்போம். ஓகேவா? வேளாண்மை அறிவியல் தொழில்நுட்பத்துக்கள் என்னெல்லாம் படிப்போம் அப்படின்னா பசுமை புரட்சி, பசுமை மாறா புரட்சி, அதுக்கப்புறம் வெண்மை புரட்சி, பசுமை புரட்சி 2.0, வெண்மை புரட்சி 2.0 அப்படிங்கிறதுலாம் இல்லையா? ஸோ அது இந்த வேளாண்மையில் அறிவியல் தொழில்நுட்பத்தோட பயன்பாட்டுக்குள்ள படிப்போம். அதுக்கப்புறம் தொழில் வளர்ச்சி, இந்தியாவில் தொழிற்சாலைகள் எப்படி வளர்ந்துருச்சு, பிஃபோர் சுதந்திரத்துக்கு முன்னாடி தொழிற்சாலைகள் எப்படி இருந்துச்சு, அதுக்கப்புறம் இப்போ எப்படி தொழிற்சாலைகள் இருந்துச்சு அப்படிங்கிறதுமா அதுக்குள்ள நம்ம படிப்போம். ஓகேவா? அடுத்தது அரசாங்கம் கொண்டு வந்த நலத்திட்டங்கள், ஸ்கீம்ஸ் நம்ம சொன்னால அரசாங்கம் கொண்டு வந்த நலத்திட்டங்கள் அப்படிங்கிறதுமா அது மத்திய அரசாங்கம் கொண்டு வந்தது என்ன, மாநில அரசாங்கம் கொண்டு வந்த திட்டங்கள் என்ன அப்படிங்கிறதுமா அதுக்குள்ள படிப்போம். அதுக்கப்புறம் சமூக பிரச்சனைகள் என்ன, சொசைட்டியில் ஒரு சமூகத்தில் என்ன மாதிரி பிரச்சனை இருக்குன்னா மக்கள் தொகையால் பிரச்சனை இருக்கும், கல்வியால் இருக்கும், அதுக்கப்புறம் சுகாதாரம் இல்லாதால பிரச்சனையா இருக்கும், வேலை வாய்ப்பு இல்லாதால பிரச்சனையா இருக்கும், வறுமை இருக்கிறதால பிரச்சனையா இருக்கும். ஸோ இது எல்லாமே சமூகத்தில் இருக்கிற பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். ஓகேவா? இதுதான் என்ன அப்படின்னா சிலபஸ் குரூப் 1க்கும் இதுதான், குரூப் 2க்கும் இதுதான், குரூப் 4க்கும் இதுதான். ஓகேவா? சில இந்த மானிட்டரி பாலிசி, பிசிக்கல் பாலிசி மட்டும் என்னன்னா குரூப் 4ல கேட்க மாட்டாங்கம்மா, மீதி எல்லா டாப்பிக்கும் நம்மளுக்கு சிலபஸ்ல உண்டு. இப்போ இந்த சிலபஸ் இருக்குல்ல, இப்போ நடத்தின இல்லைம்மா, இதுக்குள்ள என்னெல்லாம் படிக்கணும் அப்படிங்கிறமா தனியாக ஒரு வீடியோ போடலாம். இந்திய பொருளாதார இயல்புக்குள்ள என்ன படிக்கணும், எந்தெந்த புக்கில் படிக்கணும், அவுட் சோர்ஸ் என்ன படிக்கணும் அப்படிங்கிறது. பட் இப்போ நம்ம சொல்கிறோம்ல, இப்போ நம்ம வேர் டு ஸ்டடி கொடுத்துருந்தோம்மா, என்னெல்லாம் படிக்கணும் அது எல்லாத்துக்கும் சேர்த்து எக்கனாமிக்ஸ் புக்கு நம்ம போட்டிருக்கோம். அந்த புக்கு ஒன்ஸ் நீங்கள் வாங்கி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியா கிடைக்கும் அது. ஓகேவா? இப்போ நிதி ஆயோக்குள்ள நம்ம என்ன படிக்கணும், வருவாய் ஆதாரங்கள்ல என்ன படிக்கணும், என்னென்ன பாயிண்ட் படிக்கணும் அப்படிங்கிறதுமா எல்லாமே இப்போ அடுத்த கிளாஸ் நம்மளுக்கு அதுதான் வரும். ஓகேவா? என்ன இந்த ஆள் வேகமாக ஓடிட்டா அப்படின்னு நினைக்காதமா, இந்த டீட்டெயிலாக சிலபஸை மட்டும் டீகோட் பண்ணி நம்ம ஒரு கிளாஸ் பார்ப்போம். ஓகேவா? ஓகே, இப்போ நம்ம டாபிக் உள்ள வரும். மிகப்பெரிய பொருளாதார நாடுகள் என்ன அப்படிங்கிறதுமா நம்மளுக்கு தெரியும். ஓகேவா? மிகப்பெரிய பொருளாதார நாடுகள் என்ன அப்படிங்கிறத இப்போ பாருமா, இந்த 11 டாபிக் இருக்கு இல்லையா, அந்த 11 டாபிக் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஓகேவா? அதுக்கப்புறம் ஜிடிபிக்கு கீழே என்னெல்லாம் பார்க்கும் அப்படிங்கிறமா ஆல்ரெடி நம்ம இன்ட்ரோவில் பார்த்தது தான். ஸ்டார்டிங்கில் மேபி பார்க்காதவங்கமா அது மட்டும் கொஞ்சம் பார்த்துரு. ஓகேவா? பாரு, உலகத்தில் மிகப்பெரிய பொருளாதார நாடுகள் ஜிடிபி அடிப்படையில் மொத்த உள்நாட்டு கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, மொத்த உள்நாட்டு உற்பத்தி ஜிடிபி அப்படின்னு சொல்லுவோம் சார். அப்படின்னா என்ன சார் அப்படின்னா சிம்பிளாக ஞாபகம் வச்சு, ஜிடிபி அப்படின்னா காசுன்னு ஞாபகம் வச்சு, ஜிடிபினா என்னம்மா ஞாபகம் வச்சுக்கோ, காசுன்னு ஞாபகம் வச்சுக்கோ, வேற எதுவும் ஞாபகம் வச்சுக்கோ. இது இந்தியான்னு ஜஸ்ட் ஒரு அசம்ஷனுக்குள்ள வந்துக்கோ. ஒரு கிழமை இது இந்தியானா இருக்கு இல்லையா, இந்த இந்திய நிலப்பரப்புக்குள்ள இந்தியர்கள்ல இருந்த நம்போ பிளஸ் ஃபாரின்லேருந்து யாராவது வந்திருப்பாங்களா அவங்க, இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு வருஷத்துல எவ்வளோ பண்டங்கள் மற்றும் பணிகள், கூட்ஸ் அண்ட் சர்வீஸை எவ்வளோ வெளியிட்டாங்க அப்படின்னா அதோட டோட்டல் வேல்யூ தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா ஜிடிபின்னு சொல்றோம். சிம்பிளா ஒன்றும் இல்லை, இந்தியாவுக்குள்ள இருக்கிற நம்ம எல்லாரும் சேர்ந்து எவ்வளோ பணம் சம்பாரிச்சோமோ அதுதான் நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா ஜிடிபின்னு சொல்றோம். அப்போ ஜிடிபின்னா ஒரே ஒரு வார்த்தை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ, காசு அப்படின்னு ஞாபகம். ஓகேவா? இந்த ஜிடிபி அடிப்படையில் தான் உலக நாடுகள் என்ன பண்றாங்கன்னா பிரிக்கிறாங்க. ஓகேவா? உலக நாடுகள்ல மிகப்பெரிய பொருளாதார நாடுகள் என்ன அப்படிங்கிறதுமா நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கும். ஓகே, இது படிக்கும்போது அவ்வளோ சங்கடமா இருக்கும். ஏன்னா ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி இந்திய பொருளாதாரம் 4வது மிகப்பெரிய பொருளாதார நாடுன்னு பாடம் எடுக்கும். ஆனால் இன்னைக்கு 6வது மிகப்பெரிய பொருளாதார நாடு அப்படின்ற அளவுக்கு பாடம் எடுக்கிற அளவுக்கு வந்துருச்சு. ஏன்னா இந்தியன் பொருளாதாரம் என்னன்னா ஃபாலிங் டவுன். அது இதுலேயே தெரியும் நம்மளுக்கு. 2026 நம்ம இங்கே கீழே பார்ப்போம். ஓகேவா? இப்போ பாரு, இது தெரியும்னு நினைக்கிறேன். 2014 இந்திய பொருளாதாரம் 10வது மிகப்பெரிய பொருளாதார நாடாக இருந்துச்சு. 2020 7வது மிகப்பெரிய பொருளாதார நாடாக இருந்துச்சு. 2025 5வது மிகப்பெரிய பொருளாதார நாடாக இருந்துச்சு. இதே 2026 ஜான்
பார்த்தா அப்படின்னா 4வது மிகப்பெரிய பொருளாதார நாடு இந்தியா. ஆனா இன்னைக்கு அதே 2026ல 6வது மிகப்பெரிய பொருளாதார நாடா வந்திருக்கு. ஓகேவா? 2028ல என்ன பண்ணும்? 3வது மிகப்பெரிய பொருளாதார நாடா மாறும் அப்படிங்கிறது எல்லாரோட எதிர்பார்ப்பு இருக்கு. அதை வெயிட் பண்ணி நம்ம பார்ப்போம். இதுல இருந்து இந்த சிரமங்கள்ல இருந்து எவ்வளவு சீக்கிரம் இந்தியா மீட்டு எடுத்துட்டு இந்த கொள்கைகள் மூலமா நம்ம இதுக்கு நம்ம மிகப்பெரிய பங்களிப்பு நம்மளுக்கும் இருக்கு. யாரோ பண்ற தப்புக்கு நான் என்ன சார் பண்ணுவோம்? நம்மளுமா சின்ன சின்னதா முன்னெடுப்புகள்லாம் என்ன பண்ணணும்? நம்ம எடுக்கணும். ஓகேயா? ஃபர்ஸ்ட் இடத்துல மிகப்பெரிய பொருளாதார நாடு அமெரிக்காமா. அதுக்கு அடுத்தது யாரு அப்படின்னா சீனா இருக்காங்க. அடுத்தது ஜெர்மனி, அதுக்கப்புறம் ஜப்பான், அதுக்கப்புறம் யுனைடெட் கிங்டம் 5வது இடத்துல இருக்காங்க. 6வது மிகப்பெரிய பொருளாதார நாடு இந்தியான்னு இருக்கு. ஒருவேளை மொத்த உள்நாட்டு உற்பத்தி ஜிடிபி அடிப்படையில் உலக நாடுகளை வந்து வரிசைப்படுத்துக அப்படின்னு கூட கொடுத்துருவோம். அப்படி கொடுத்தாலும் நம்மளுக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் யாருமா? அமெரிக்கா, சீனா, ஜெர்மனி, ஜப்பான், யுனைடெட் கிங்டம், இந்தியா அப்படின்றது. சார் இதெல்லாம் எதை வச்சு சார் சொல்றாங்க அப்படின்னா, இந்த நாடெல்லாம் உலகத்தில் மிகப்பெரிய பொருளாதார நாடு எதை வச்சு சொல்றாங்க? ஜிடிபி, கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் அப்படின்னா என்ன சொல்லணும்? இந்த இந்தியா மேப் நம்ம இந்த இந்தியா மேப்புக்குள்ள நம்ம எல்லாரும் சேர்ந்து நம்ம ஃபாரின்ல இருந்து யாராவது இங்க வந்து தங்கி சம்பாரிச்சாங்களோ அவங்களோட மொத்தமா நம்மளோட எல்லாரோட சம்பாத்தியம் சேர்த்து சொல்றத நம்ம ஜிடிபின்னு சொல்றோம். அதன் அடிப்படையில இந்தியா 4.5 ட்ரில்லியன் யூஎஸ் டாலர் வந்து தயாரிக்கிறது. இந்தியன் ரூபியில எவ்வளோ அப்படின்னா 380 லட்சம் கோடி கிட்ட நம்மளோட ஜிடிபி லாஸ்ட் ஃபினான்ஷியல் இயர்ல எவ்வளோ சம்பாரிச்சிருக்குன்னு சொல்கிறோம். ஜிடிபியில் 380 லட்சம் கோடி நம்மளோட ஜிடிபி வேல்யூ. நம்ம அப்படின்னு கரண்ட் நம்ம ட்ரில்லியன் யூஎஸ் டாலர்ல சொல்லாமல் 4.5 ட்ரில்லியன். இது வந்து இந்த 4.5 ட்ரில்லியன் இருக்குல்லம்மா, இது வந்து 5 ட்ரில்லியன் எக்கனாமியா இந்தியா மாறப்போகுது. எப்போ அப்படின்னா 2028ல். எப்போ 5 ட்ரில்லியன் எக்கனாமி எப்போ இந்தியா அட்டைன் பண்ணும் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா டார்கெட்டு 2028. ஆனால் இப்போ எவ்வளோ இருக்கு? 4.5 ட்ரில்லியனா இருக்குது. இது 5 ட்ரில்லியனா மாறப்போகுது 2028க்குள்ள அப்படின்றாங்க. ஓகேவா? இது இந்தியன் ருப்பியில சொல்லணும்னா நம்ம எவ்வளோமா சொல்லணும்? இந்தியன் ருப்பியில் எவ்வளோ சொல்லணும்? 380 லட்சம் கோடி. 380 லட்சம் கோடி அப்படிங்கிறோம். சார் அப்போ நம்ம 6வது இடத்துல இருக்கிற நம்மளே எவ்வளோ சம்பாதிக்கிறோம்னா சார் அமெரிக்கா எவ்வளோ சார் சம்பாதிப்பானா? இங்கே பாரு 3200 லட்சம் கோடி. எவ்வளோமா? 3200 லட்சம் கோடி. யாரோடது வருமானம் அப்படின்னா நம்ம ஜிடிபியோட டோட்டல் வேல்யூன்னு சொன்னால் அமெரிக்காவோடது 32 ட்ரில்லியன் அவங்களோடது. நம்ம எவ்வளோ இருக்கும்? 4.5 ட்ரில்லியன் தான் இருக்கும். ஓகேவா? நம்மளோடது 380 லட்சம் கோடி அப்படிங்கிறது ஜிடிபி வேல்யூவில் சொல்கிறோம், கரண்ட் ப்ரைஸில் சொல்கிறோம். அமெரிக்கா எவ்வளோ சம்பாதிக்குது வருஷத்துக்கு ஜிடிபி வேல்யூ அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 3200 லட்சம் கோடி அப்படிங்கிறது தான். ஓகேவா? இது என்ன சார் பக்கத்தில் 3700 போட்டிருக்கீங்களாம்மா? இவங்களோட மொத்த கடன் அமெரிக்காவோடது 3700 லட்சம் கோடி கடன் இருக்கு. யாருக்கு? அமெரிக்கா. அதுக்கு மிகப்பெரிய பணக்காரனும் அவன் தான், உலகத்தில் மிகப்பெரிய கடன்காரனும் அமெரிக்கா தான். ஓகே, வருமானம் எவ்வளோ அப்படின்னா 3200 லட்சம் கோடி. அண்ட் தென் டெப்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3700 லட்சம் கோடி. சார் நம்மளோட கடன் உங்கள் எல்லாருக்கும் தெரியும். இந்தியாவோட கடன் எவ்வளோ? 200 லட்சம் கோடிமா இந்தியாவுக்கு கடன் இருக்கு. நம்ம கீழே அது டீட்டெயிலாக பார்ப்போம். கடன் யார் சார் கொடுப்பாங்க? அது எப்படி சார் அடைக்க போகிறோம்? நம்மளுக்கு எவ்வளோ சார் கடன் இருக்கு? நம்ம எவ்வளோ சார் வட்டி கட்டுறோம்? நம்ம மீன்ஸ் நம்ம எவ்வளோ வட்டி கட்டுறோம்? அரசாங்கத்தை வட்டி கட்டுறப்ப நம்ம கட்ட தான் செய்யும். அதையும் பார்ப்போம். அப்போ உலக பெரிய பொருளாதார நாடுகள் நம்ம அமெரிக்கா, சீனா, ஜெர்மனி, ஜப்பான், யுனைடெட் கிங்டம், இந்தியா அப்படிங்கிறது 4.5 ட்ரில்லியன். இது 5 ட்ரில்லியன் எக்கனாமியாக மாறப்போகுது. நம்ம 2028க்குள்ள மாறும். ஓகே, ஃபர்ஸ்ட் இடத்துல யார் இருக்காருன்னா அமெரிக்கா இருக்காங்க. ஓகேயா? அடுத்து போமா? அடுத்தது எக்கனாமிக் க்ரோத் அண்ட் தென் டெவலப்மெண்ட். பொருளாதார வளர்ச்சினா என்ன? பொருளாதார முன்னேற்றம்னா என்ன? சிம்பிளா சொல்றோமா? ஓகே, பொருளாதார வளர்ச்சி அப்படிங்கிறது சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா ஒரு 100 பேர் இருக்காங்க அப்படின்னா அந்த லைவே பார்த்துட்டு இருக்கீங்களா? ஒரு 220 பேர் பார்க்குறீங்க. அதுக்கே வச்சு இந்த 220 பேர்ல ஒரு 10 பேர் மட்டும் பாஸ் பண்ணா அது என்னன்னு சொல்லலாமா? பொருளாதார வளர்ச்சின்னு சொல்லலாம். 220 பேரும் டிஎன்பிசி எக்ஸாமில் பாஸ் பண்ணிட்டாங்கன்னா அதை முன்னேற்றம்னு சொல்லலாம். புரியுதா? பொருளாதார வளர்ச்சினா என்ன அப்படின்னா இப்போ 220 பேர்ல இருக்க 220 பேர்ல 10 பேர் மட்டும் பாஸ் பண்ணி வேலைக்கு போயிடுது. அவங்க வாழ்க்கையில் அவங்க முன்னேறாங்க, அவங்களுக்கு எல்லாமே கிடைச்சிருது. அது வந்து வளர்ச்சி, பொருளாதார வளர்ச்சி. முன்னேற்றம் அப்படிங்கிறதுனா இங்க இருக்கிற எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்கணும், எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்கணும் அப்படிங்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் வேற எப்படி சொல்லணுமா? ஒரு ஊர்ல 100 குடும்பம் இருக்கு. அந்த 100 குடும்பத்துல ஒரு ஊர்ல 10 பேர் மட்டும் தான் பணக்காரனா இருக்கு. அந்த கிராமத்தை என்னன்னா வளர்ச்சி அடைந்த கிராமம் தான் சொல்லுவாங்க. முன்னேற்றம் அடைந்த கிராமம். முன்னேற்றம் அடைந்த கிராமம் எப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா? இந்த 100 பேர் அந்த கிராமத்தில் இருக்குதுன்னா அந்த 100 பேரும் பணக்காரனா இருக்கணும். அவனோட எல்லா தேவைகளும் பூர்த்தி அடையணும்.
அப்படிங்கிறத என்ன அப்படின்னா முன்னேற்றம். அப்போ இந்தியா அப்படின்ற ஒரு நாடுமா இப்போ 6வது மிகப்பெரிய பொருளாதார நாடுன்னு சொல்கிறாங்கன்னா எல்லாருக்கும் எல்லாம் கிடைச்சிருச்சா? இல்லை. அதனால தான் இந்தியா வந்து வளர்ந்து கொண்டிருக்கும் நாடுகள் அப்படின்னு சொல்கிறோம். முன்னேற்றம் அடைந்த நாடுகள் நம்ம சொல்லலை. அப்போது வளர்ச்சி அப்படிங்கிறதுமா ஒரு வேளை ஜிடிபி டேர்ம்ஸில் நம்ம சொல்லணும் அப்படின்னா, சாரி, டெக்னிக்கலாக நம்ம சொல்லணும் அப்படின்னா என்ன மீன் பண்ணலாம்னா, பொருளாதார வளர்ச்சி என்பது ஒரு நாட்டோட வருமானத்தில் அளவிடாமல் எதை வச்சு தான் நீங்கள் மெஷர் பண்ணணும் பொருளாதார வளர்ச்சியை? ஜிடிபியை வச்சு மெஷர் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க டெக்னிக்கலான டேர்ம். பொருளாதார வளர்ச்சி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு நாட்டோட வருமானம் அந்த ஒரு நாட்டோட பொருளாதார வளர்ச்சியை வந்து எதை வச்சு சொல்லக்கூடாது அப்படின்னா, வருமானத்தை வச்சு சொல்லக்கூடாது. எதை வச்சு சொல்லணும்? அந்த நாட்டோட ஜிடிபி எப்படி இருக்குது அப்படின்னு வச்சு சொல்லணும். ஒரு வேற பொருளாதார முன்னேற்றத்தை எப்படி சொல்லணும்னு சொல்றாங்க அப்படின்னா, ஒரு நாட்டோட பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது ஜிடிபியை வச்சு சொல்லாம அந்த நாட்டில் இருக்கிற மக்களோட வாழ்க்கை தரம் இருக்கு இல்லையா, அது எப்படி இருக்குன்னு அதை வச்சு தான் நீங்க சொல்லணும் அப்படிங்கிறாங்க. அப்போ பொருளாதார வளர்ச்சியை ஜிடிபியை பத்தி சொல்லணும். பொருளாதார முன்னேற்றத்தை எதை சொல்லணும் அப்படின்னா, மக்களோட வாழ்க்கை தரத்தை பத்தி பேசணும். இங்க இடத்துல அந்த இடத்துல ஜிடிபி அப்படின்னா இந்த இடத்துல HDI அப்படின்னு வரும். அப்போ பொருளாதார வளர்ச்சி எதை வச்சு மெஷர் பண்ணுவாங்கன்னா ஜிடிபியை வச்சு மெஷர் பண்ணுவாங்க. ஒரு நாட்டில் பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது எதை வச்சு மெஷர் பண்ணுவாங்கன்னா, அங்க இருக்கிற மக்களோட வாழ்க்கை தரம். HDI வச்சு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்கள அந்த நாட்டோட பொருளாதார முன்னேற்றத்தை என்ன பண்ணுவாங்கன்னா அளவிடுவாங்க. அப்போ பொருளாதார வளர்ச்சினா என்ன, முன்னேற்றம் என்னன்னு தெரிஞ்சாம, பொருளாதார வளர்ச்சி அப்படிங்கிறதுமா ஏதோ ஒரு சில பேருக்கு மட்டும் எல்லாமே கிடைக்கும். ஆனா பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறதுமா எல்லாருக்கும் எல்லாமே கிடைச்சிடும். அதுதான் என்ன அப்படின்னா பொருளாதார முன்னேற்றம் அப்படின்னு சொல்றோம். பொருளாதார வளர்ச்சி எதை வச்சு மெஷர் பண்ணலாம்? ஜிடிபியை வச்சு மெஷர் பண்ணலாம். பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறமா HDI வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னா மெஷர் பண்ணலாம். ஒருவேளை கொஸ்டின் கேட்டால் கேட்கலாம், அது தெரிஞ்சுக்கும். அதுக்கப்புறம் பொருளாதார வளர்ச்சி 2026 to 27 இந்தியாவோட பொருளாதாரம் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம கணிச்சிருக்காங்க. பார்த்தீங்கன்னா பொருளாதார வளர்ச்சி அப்படிங்கிறத 6.4, 6.9, 6.2, 6.4, 6.5, 6.9, அதுக்கப்புறம் 2.5 இருக்கு. இது என்ன சார் பொருளாதார வளர்ச்சி 6.5, 6.7 சார் எப்படி சார் சொல்றாங்க அப்படின்னா, இல்லை பாரு, இந்த வருஷம் இப்போ நீங்க எல்லாம் வச்சுக்கீங்களேன், இந்த வருஷம் என்ன பண்றீங்க அப்படின்னா ஒரு 100 ரூபாய் சம்பாரிச்சிருக்கீங்க. அடுத்த வருஷம் என்ன பண்றீங்க அப்படின்னா ஒரு 106 ரூபாய் சம்பாரிச்சிருக்கீங்க. இது பர்சன்டேஜ்ல சொல்லணும்னா எவ்வளவுமா சொல்லலாம்? 6% வளர்ந்துருக்குன்னு சொல்லலாமா? இது புரியுதானுமா? பாரு, இப்போ 100 ரூபாய் இந்த வருஷம் சம்பாரிச்சிங்க. அடுத்த வருஷம் நீங்க எவ்வளவு சம்பாதிக்கிறீங்க? 106 ரூபாய் சம்பாதிக்கிறீங்க. அதை நம்ம எல்லாம் எவ்வளவு வளர்ந்துருக்குன்னு சொல்லலாம்? நம்மளோட வளர்ச்சி 6ன்னு சொல்லலாம். இதே சேம் தான். இப்போ நம்ம முன்னாடி ஆண்டுல இருக்கலாமா, முன்னாடி எவ்வளவு சொல்லணும்? இந்தியா எவ்வளவு சம்பாரிச்சிருக்குன்னு சொல்லணும்? 385 லட்சம் கோடி அப்படின்னு இருக்கு. இதுல இருந்து ஒரு 6% கூட்டினா என்ன சார் வரும் அப்படிங்கிறதாம அதுதான் ஒரு கணிப்பு, ஜஸ்ட் ஒரு அசம்ஷன். ஆல்ரெடி 380 லட்சம் கோடி, அதுல இருந்து ஒரு 6% என்ன பண்ண போகுது, அதிகமாக போகுது அப்படின்னு சொல்றதாம இந்த பொருளாதார வளர்ச்சி. நம்ம படிப்போம் இது என்ன பர்சன்டேஜ்னு சொல்றாங்கன்னு சில பேருக்கு டவுட் இருக்கும். ஓகேவா? ஆல்ரெடி இந்த ஆண்டுல ஒரு growth, ஒரு வளர்ச்சி இருக்கு, இவ்வளவு சம்பாரிச்சிருக்கும். அடுத்த ஆண்டு ஒரு 6% அதிகமாகும், 7% ஆகும், 8% ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கணிப்பு சொல்றாங்க. அதன் அடிப்படையில நம்மளோட ஆண்டு நிதிநிலை அறிக்கை அடிப்படையில் இந்தியா பொருளாதாரம் 26 to 27 எவ்வளவு இருக்குன்ற 6.4% வளரும் அப்படிங்கிறாங்க. RBI என்ன சொல்லுது அப்படின்னா 6.9% நம்ம வளருவோம்னு சொல்றாங்க. உலக வங்கி என்ன சொல்லுது? 6.2% வளரும் அப்படிங்கிறாங்க. ஐக்கிய நாடுகள் சபை என்ன சொல்லுது அப்படின்னா 6.4% இந்திய பொருளாதாரம் வளரும். IMF இருக்காங்கல்ல, இந்திய இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட், அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா 6.5% வளரும் அப்படிங்கிறாங்க. ஆசியன் டெவலப்மெண்ட் பேங்க் இருக்காங்களா, அப்ப இந்திய பொருளாதாரம் 6.9% வளரும் அப்படிங்கிறாங்க. உலக பொருளாதாரம் ஆவரேஜா சராசரியா எவ்வளவு வளர்ந்துருக்கு அப்படின்னா மொத்த பொருளாதாரம் வேர்ல்டுல, இந்தியான்னு கிடையாது, மொத்த உலக நாடுகளும் சேர்ந்து பொருளாதார வளர்ச்சி எவ்வளவு இருக்குன்னு சொல்றாங்கன்னா 2.5% வளரும் அப்படிங்கிறாங்க. புரியுதா இல்லையா? இப்ப இந்த கொஸ்டின் கேட்டா எப்படி கேட்கலாம்? பொருளாதார வளர்ச்சி 2026 to 27 RBIயோட கணிப்பு என்ன, உலக வங்கியோட இந்தியாவோட பொருளாதார கணிப்பு என்ன, ஐக்கிய நாடுகள் அவை இருக்கு இல்லையா அதோட கணிப்பு என்னன்னு கேட்கலாம். IMF வெளியிட்ட பொருளாதார வளர்ச்சியில இந்தியா எவ்வளவு பர்சன்டேஜ் அப்படின்னு கேட்கலாம். இல்லையா டெவலப்மெண்ட் இருக்குல்ல அதை கேட்கலாம். இல்லையா அது எல்லாத்தையும் விட்டுவிட்டு உலக பொருளாதார வளர்ச்சி எவ்வளவு இருக்கு அப்படின்னா இருக்குன்னு சொல்றாங்க அப்படின்னா 2.2% உலக பொருளாதார வளர்ச்சி. இப்ப நம்ம நாடும் கிடையாது, மொத்தமா உலக நாடு இவ்வளவு சம்பாரிச்சிருக்கு. அடுத்த வருஷம் ஒரு 2.5 அதிகமாகி இவ்வளவு பர்சன்டேஜ் அதிகமாக இது சம்பாதிக்க போகுது அப்படிங்கிறமா உலக சராசரியான பொருளாதார வளர்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். இதை நோட் பண்ணிக்குமா? இது ப்ரெசன்ட் டேட்டா, அது மேபி கேட்கலாம். இதுக்கு முன்னாடி கேட்டிருக்காங்க, மறுபடியும் கேட்கலாம். ஓகேயா?
இந்தியாவோட மொத்த கடன் எவ்வளோ இருக்கு? ரீசெண்ட் டேஸில் எல்லாரும் அரசியல் சம்பந்தமா நிறைய விஷயங்கள் நம்ம உள்வாங்கிட்டு இருக்கோமோ அந்த வகையில் எவ்வளோ கடன் இருக்கு, தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ கடன் இருக்கு நம்ம எல்லாருக்கும் மேக்ஸிமம் எல்லாருக்கும் தெரியும். இந்தியாவுக்கு எவ்வளோ கடன் இருக்குன்னு உங்க ஒரு சிலருக்கு தெரிஞ்சிருக்கும். முன்னாடி சொன்னதான் இந்தியாவுக்கு எவ்வளோ சார் கடன் இருக்கு? 200 லட்சம் கோடி கடன் இருக்குமா? இந்தியாவுக்கு எவ்வளோ கடன் இருக்கு? 7.4% இல்லையாமான்னு கேட்டிருக்கீங்கம்மா. அது மாதிரி லாஸ்ட் ஃபினான்சியல் இயரில் நம்ம வச்சது. ஓகேவா? 7.4. இப்போ எவ்வளோ இருக்குது அப்படின்னம்மா குறைஞ்சிருச்சு. ஓகேவா? லாஸ்ட் ஃபினான்சியல் இயர் டேட்டா நீங்கள் சொல்கிறீங்க பட்ஜெட்டோடது. இந்தியாவுக்கு எவ்வளோ கடன் இருக்குது அப்படின்னம்மா 200 லட்சம் கோடி கடன் இருக்கு. இந்த 200 லட்சம் கோடிக்கு இந்தியன் கவர்மெண்ட் எவ்வளோ சார் வட்டி கட்டுது அப்படின்னம்மா 13 லட்சம் கோடி வட்டி கட்டுறோம் வருஷத்துக்கு. கடன் எவ்வளோ இருக்கு? 200 லட்சம் கோடி கடன் இருக்கு. வருஷத்துக்கு எவ்வளோ கட்டுறோம்? 200 லட்சம் கோடிக்கு வாங்கி 13 லட்சம் கோடி கடன் கட்டுறோம். நம்ம ஒருத்தர் தலைமையிலையும் எவ்வளோ இருக்கு அப்படின்னம்மா நம்மளோட கடன் எவ்வளோ இருக்கு அப்படின்னம்மா 1.3. அதாவது 1,30,000 ரூபாய் கிட்ட ஒரு தலைமையில என்ன பண்ணுது அப்படின்னம்மா கடன் இருக்கு. எவ்வளோ? ஒருத்தருக்கு ஒரு தலைமையில். கரெக்டு தானே? அப்போ மொத்த கடன் எவ்வளோ இருக்கு? 200 லட்சம் கோடி இருக்கு. வட்டி எவ்வளோ கட்டுறோம்? 13. நம்ம ஒருத்தர் தலைமையில் அந்த கடனை பிரித்து கொடுத்தோம்னா மினிமம் 1,30,000 இருந்து 1,70,000 ரூபாய் வரைக்கும் என்ன பண்ணுவோம் அப்படின்னம்மா இந்த கடன் நம்ம அடைக்கிற மாதிரி இருக்கு. ஓகேவா? நம்மலாம் எல்லாரும் சேர்ந்து 1,30,000 ரூபாய் கொடுத்தா அப்படின்னம்மா நாளைக்கே என்ன ஆயிரும்? 200 லட்சம் கோடி கடனும் அடைஞ்சிடும். கடன் இல்லாத ஒரு நாடுன்னு பேர் வாங்கும் இந்தியா அப்படிங்கிறாங்க. ஓகேவா சார்? இந்த கடன் 200 லட்சம் கோடி எப்படி சார் கொடுத்தா, யார் சார் கொடுத்தா அப்படின்னு. ஓகேவா? இந்த கடன் அப்படிங்கிறதுமா 3 விதமா என்ன பண்ணும் அப்படின்னம்மா கிடைக்கும். ஓகேவா? வெளிநாட்டுல இருந்து கடன் வாங்கலாம், உள்நாட்டிலே கடன் வாங்கலாம், இல்லையா ஆர்பிஐ கிட்ட இருந்து கடன் வாங்கும் கவர்மெண்ட். மேக்சிமம் வெளிநாட்டு கடனை என்ன பண்ணுது அப்படின்னம்மா அரசாங்கம் வாங்காது. ஒரு 10% கடன் மட்டும்தான் வெளிநாட்டு கடன் வாங்கும். மீதி 90% கடன் என்ன பண்ணும் அப்படின்னம்மா உள்நாட்டில் தான் வாங்கும் அப்படிங்கிறது. இப்போ வெளிநாட்டு கடன் வந்துமா வேர்ல்டு பேங்க் இருக்காங்க இல்லையா, அவங்க ஐஎம்எஃப் இவங்ககிட்ட இருந்து கடன் வாங்கும். உள்நாட்டு கடன் அப்படிங்கிறது என்ன பண்ணணுமா நம்மகிட்ட இருந்து கவர்மெண்ட் வாங்கும். எப்படி வாங்கும்? ஆர்பிஐ என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு பாண்டை ரிலீஸ் பண்ணுவாங்க. நம்ம பத்திரம் பார்த்துருக்கல, இதில் 2000 போட்டால் அந்த பத்திரத்தோட வேல்யூ எவ்வளோ? 2000. ஒரு வேலை அதில் 1 லட்சம் போட்டால் அந்த பத்திரத்தோட வேல்யூ என்ன அப்படின்னா 1 லட்ச ரூபாய் அப்படிங்கிறது. இப்போ அரசாங்கம் என்ன பண்ணும்? கடன் வாங்குறதுக்காக அந்த பாண்டை என்ன பண்ணும்? வைக்கும். நம்மள மாதிரி ஆளுங்க என்ன பண்ணுவாங்க? அந்த பாண்டை வாங்கி வச்சுக்கலாம். அந்த பாண்டு போடுறது யாரு அப்படின்னா ஆர்பிஐ போடும். இல்லையா டைரக்டா ஆர்பிஐ கிட்டே என்ன பண்ணலாம் அப்படின்னா குறுகிய கால கடனா ஒரு அரசாங்கமும் என்ன பண்ணும் அப்படின்னா கடன் வாங்கும். 90 நாள்ல நான் திருப்பி வட்டி முதலமா கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணும் அப்படின்னா ஆர்பிஐ கிட்ட கடன் வாங்கும். இப்படி இந்த 3 பேர்ட்ட வாங்கின கடன் தான் என்ன அப்படின்னா இந்த 200 லட்சம் கோடி அப்படிங்கிறது. ஓகேவா? சரி, இந்த கடனை வந்து லிமிட் இல்லாமல் நம்ம கண்ணா பண்ணு வாங்கலாமா சார் அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருக்கும். அதுக்கு ஒரு லிமிட் இருக்கு. ஓகேவா? அந்த லிமிட் என்ன அப்படின்னா அந்த லிமிட் என்னன்னு பாரு. கடன் எதுக்காக வாங்கணும் அப்படின்னு இருக்கு. ஓகேவா? கடன் எதுக்காக வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஓகேவா? இந்த கடன் வந்துமா 2 தேவைக்காக இருக்கு. ஒன்று வந்துமா அத்தியாவசிய தேவைக்காக கடன் வாங்கக்கூடாது. அத்தியாவசிய தேவைக்கு நீங்க கடனே வாங்கக்கூடாது. ஏன் சார்? அத்தியாவசிய சாப்பாட்டுக்கு, பால் குடிக்கிறதுக்கு, டீக்கு இதுக்கெல்லாம் கடன் வாங்கணும்னு வாங்கக்கூடாது. ஏன் சார் கடன்? அத்தியாவசிய தேவையை கூட பூர்த்தி பண்ண முடியலன்னா அப்புறம் எதுக்கு நான் சொல்லு பார்ப்போம். கரெக்டு தானே? அத்தியாவசிய தேவையை பூர்த்தி பண்ண முடியலன்னா ஒரு நாடு என்ன பண்ணணும்? அந்த நாட்டு மக்களுக்கு சோறு போடுறதுக்காவது இருக்கணும் இல்லை? அதுவே இல்லைன்னா இப்போ ஒரு நாட்டுக்கு இப்போ நம்ம ஒரு வீட்டுக்கு எடுத்துக்கையே ஒரு பால் வாங்கணும், அரிசி வாங்கணும், தினசரி செலவு இருக்கு. அதுக்கே கடை வாங்கி பொழப்பு ஓட்டினேன் அப்படிமா இருக்கு, நல்லா இருக்காது. ஓகேவா? இப்போ பாரு, அரசாங்கத்துக்கு எடுத்துக்கிட்டா அப்படின்னா எல்லா கவர்மெண்ட் ஸ்டாஃபுக்கும் சேலரி போடணும். அதுக்கே கடை வாங்கி தான் போட்டாங்க அப்படின்னம்மா அந்த நாடு ரொம்ப பின்தங்கி இருக்குன்னு தான் சொல்லணும். ஓகே, எதுக்கு சார் கடை வாங்கணும் அப்படின்னம்மா எதிர்கால தேவை. நீ வாங்குற கடன் என்ன பண்ணும் அப்படின்னா நீண்ட காலமா ஏதோ ஒரு அசட்டை உனக்கு கொடுக்கணும். ஒரு லேண்ட் வாங்கி போடணும், இல்லையா ஒரு எஜுகேஷன். நீ கடை வாங்கி என்ன பண்ற அப்படின்னமோ ஒரு எஜுகேஷன் படிக்கிற, அடுத்த ஒரு 10 வருஷம் கழிச்சு அதனால ஒரு இன்கம் வரும். ஒரு லேண்ட் வாங்கி போடுற, அதனால ஒரு இன்கம் வரும். ஒரு வேலை லயல்பிலிட்டிக்காக ஒரு கார் வாங்கி போடுற அப்படின்னா நீ வாங்கி போற அசட்டால உனக்கு ஏதாவது லாபம் இருக்கணும். அதுக்கு மட்டும்தான் கடை வாங்கணும். அரசாங்கம் இப்போ இலவசங்களே கொடுக்கக்கூடாது. கரெக்டு தானே? இலவசங்கள் அப்படிங்கிறத கொடுக்காம நீங்க அதை என்ன பண்ண எஜுகேஷன்ல கொடுத்துருங்க. ஒரு மெடிக்கல் சம்பந்தமா கொடுத்துருங்க. இப்போ மகளிர் உரிமை தொகைன்னு சொல்லிட்டுமா அரசாங்கம் கொடுக்குது. அது இந்த இல்லை, எல்லா அரசாங்கமும் என்ன பண்ணுது? இலவசங்கள் அறிவிக்குது. கரெக்டாக தான்? இப்போ இருந்த அரசாங்கமும் அறிவிக்குது. இந்த இலவசங்களை என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா அறிவிக்கக்கூடாது. அதுக்கு பதில் நீங்க என்ன பண்ணணும்? இப்போ பாரு, 15,000 கோடி என்ன பண்ணுது அப்படின்னா வருஷத்துக்கு மகளிர் உரிமை தொகைக்கு நம்ம கவர்மெண்ட் வந்து ஸ்பெண்ட் பண்ணி கடன் வாங்குது, அதை கொடுக்குறாங்க. ஓகேவா? இந்த 15,000 கோடியில் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு வருஷம் நீங்க அப்படியே நிறுத்திட்டு இந்த 15,000 கோடிக்கும் 38 மாவட்டத்துல இன்னும் 2 ஹாஸ்பிட்டல், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கட்டுங்க. மொத்தமா 38 டிஸ்ட்ரிக்ட்லமா
38 டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஒரு ஹாஸ்பிட்டல் தான் இருக்கு, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல், பெரிய ஹாஸ்பிட்டல்னு சொல்லுவாங்க. கரெக்ட் தானே? இது என்ன பண்ணா 4 இடத்துல 5 இடத்துல கவர்மெண்ட்ல கட்டுங்க. அங்க என்ன பண்ணுங்கன்னா மெடிக்கல் பாருங்க, மாசத்துக்கு நீங்க சம்திங் ஒரு அமௌண்ட் அரசாங்கம் கொடுக்குது, உரிமை தொகையோ இல்லை ஏதோ ஒரு மாசம் அமௌண்ட் கொடுக்குது. கரெக்ட் தானே? அது ஏதோ ஒரு வகையில நம்மளுக்கு உதவுது, இல்லைன்னு சொல்லலை. பட் அதை நிறுத்திட்டு அப்படியே ஒரு வருஷம் நிறுத்திட்டு எல்லா விவரமா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சேலத்தில் எடுத்துக்கையே, சேலம்ல 40 லட்சம் பாப்புலேஷன் இருக்கு. 40 லட்சம் பாப்புலேஷன் இருக்கு. ஆனா ஒரே ஒரு ஜிஹெச் மட்டும்தான் இருக்கு. 40 லட்சம் பேருக்கு ஒரு ஜிஹெச் எங்கம்மா பத்தும்? கொரோனா பேண்டமிக் டைம்ல எங்கெங்கெல்லாம் எல்லாரும் ஓடினாங்க பாதிச்சு. கரெக்ட் தானே? அப்ப 40 லட்சம் பேருக்கு ஒரு ஜிஹெச் வச்சுட்டு என்ன பண்றது? அப்ப என்ன பண்ணுன்னா அந்த இலவசங்கள்லாம் தவிர்த்து ஒரு வருஷம் கொடுக்காதீங்க, எதையும் கொடுக்காதீங்க. ஒரு ஒரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கு 4 ஹாஸ்பிட்டல் கட்டுங்க. ஸ்கூல் என்ன பண்ணுங்க? ஸ்கூல் வந்து தரம் இல்லாம இருக்கு. அது நீங்க எல்லாரும் யாரும் மறுக்கலாம் முடியாது. அது உண்மைதான் அது. ஓகேவா? அது என்ன என்ன சொல்றது? ஒரு மாதிரி நவீனமயமாக்கப்படணும் அப்படிங்கிறது. அப்ப ஸ்கூல்ல வந்து 1, 2 கட்டி வச்சிருக்கீங்களா? ஒரு 10 ஸ்கூல் கட்டுங்க. பிள்ளைங்க வந்து அங்க இல்லாத பட்ட போட்டு பிள்ளைங்க வந்து அங்க வந்து படிக்கட்டும். பண்ணணுமா கூடாது? அதை தான் அரசாங்கங்கள் எடுத்து கொள்கை முடிவுகள்லாம் சிலதெல்லாம் மாத்தி நீங்க அதை தான் பண்ணணும். இலவசங்களை சில நேரத்துல என்ன பண்ணணும், கடை வாங்கி ஏன் இலவசங்களை கொடுக்கணும்? கடமே வாங்கக்கூடாது. கடை வாங்கி இதுக்கு இலவசங்களை கொடுங்க. அதுக்கு பதில் என்ன பண்ணு? நீங்க 1000 ரூபாய் 2000 ரூபாய் மாசத்துக்கு வருஷத்துக்கு ஒரு 20,000 கொடுக்குறீங்க. அதை என்ன பண்ணணும்? ஒரு ஸ்கூல், ஒரு பிளே ஸ்கூலுக்கு போனா கூட இன்னைக்கு என்ன ஆயிரும்? வருஷத்துக்கு 30,000 40,000 ஒரு பிளே ஸ்கூலுக்கு நம்ம என்ன பண்றோம்? பிள்ளைங்க எஜுகேஷனுக்கு வெறும் ஒரு பிளே ஸ்கூல் படிக்கிறதுக்கு 40,000 போட்டு. ஏன்னா எல்லா பேரண்ட்ஸ்க்கும் ஒரு ஆசை, பிள்ளைங்க வந்து ஒரு நல்ல இடத்துல படிக்க வைக்கணும்னு. ஆமா தானே? மறுக்கலாம் முடியாது இல்லை? அப்போ அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு ஒரு என்ன குவாலிட்டியா இருக்கிற இடத்த தேடி ஓடுறாங்க. அதை என்ன பண்ண? அரசாங்கத்தை நோக்கி வரணும், அரசாங்க ஸ்கூலை நோக்கி வரணும், அரசாங்க ஹாஸ்பிட்டல் நோக்கி வரணும். அது என்ன பண்ண? அரசாங்கம் சில கொள்கை முடிவுலாம் மாத்திக்கிட்டா என்ன பண்ணும் அப்படின்னா கிடைக்கும். ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள், ஒரு செவ்வாய் கிரகத்துக்கு இங்க இருந்து நம்ம ஆளுங்க ராக்கெட் விடுறாங்க. அங்க என்ன இருக்கு, நிலாவில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே தான். இங்க இருந்து ஆதித்யா L1 சூரியனுக்கு அனுப்புறாங்க. சனி கிரகத்துல தண்ணி இருக்கான்னு பாக்குறாங்க. நம்மளுக்கு நீ டெக்னாலஜி இயற்கை பேரிடர் என்ன வருதுன்னு தெரியறதுக்கு போதுமான சிஸ்டம் நம்மகிட்ட இருக்கு. செவ்வாய் கிரகத்துல என்ன இருந்தா என்ன? அதுக்கு ஒரு 500 கோடி 600 கோடி அரசாங்கம் செலவு பண்ணுது. ஆமா தானே? அப்ப அப்படியே அங்க வாழ்றவே ஆளே இருந்தாலும் நம்ம போய் அம்மா வாழ போறோம்? இல்ல ஆராய்ச்சி பண்ணிட்டு அவங்களும் போய் யாரும் போய் இருக்கலாம் போறது. அது ஒரு பேர், அது அவ்வளவுதான். ஆனா நம்ம நாட்டுல என்ன பண்ணுவாங்கன்னா, ரோட்டு ஓரமா சாப்பாட்டுக்கு வழி இல்லாம படுத்து கிடப்பான், தூங்குறதுக்கு இடம் இல்லாம படுத்து, ட்ரெஸ் போடுறதுக்கு இடம் இல்லாம ஊர்ல ஓரமா படுத்து கிடப்பான். கரெக்ட் தானே? அப்போ உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் சில இடத்துல இங்க கொடுங்க. மனித கல்வி மனிதனே அள்ளிட்டு இருக்கான். இப்பயும் அதுதான் நடக்குது. அதுக்கு ஒரு ஒரு டெக்னாலஜியை கண்டுபிடிங்க. ஏதோ ஒரு சோர்ஸ் வந்து ஆல்டர்னேட்டிவ் ஐடியா ஏதாவது இருக்கான்னு இதுக்கு பாருங்க. மனுஷனே இது அல்றது அப்படிங்கிறதுனா அது தப்பு தானே? நீங்க கான்சன்ட்ரேஷன் எங்கெங்கே என்னென்னமோ பண்ண, நம்ம தண்ணீர்வே அடைஞ்ச பிறகு நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்க. டெக்னாலஜி ரிலேட்டடாக அடாப்ட் ஆகிறதுல தப்பு கிடையாது. இப்போ பேரிடரை வந்து முன்னாடி தெரிஞ்சுக்கிறதுக்கு ஸ்டேட்லைட் மூலயமா அந்த டெக்னாலஜிலாம் நம்மளுக்கு ரொம்ப காலமாகவே இருக்கு. செவ்வாய் கிரகத்துக்கு போகணும், நிலாவுக்கு போகணும்னு ஒன்றும் கிடையாது. சனி கிரகத்தில் நீர்த்துவலைகள் இருக்குது அப்படிங்கிறதுமா கண்டுபிடிக்கணும்லாம் அவசியமே கிடையாது. எவனா கண்டுபிடிச்சு அங்கே கூட போய் கொடுத்துன்னு அவங்க இருந்துட்டு போட்டோம் மற்ற நாடுகள்லாம் சொல்லிட்டு. பட் நம்ம நாட்டுக்கு ப்ராக்டிக்கலாக என்ன பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறதுமா அரசாங்கம் எடுத்து கொள்கை முடிவுகள்லாம் சிலதெல்லாம் அரசாங்கம் என்ன பண்ணிக்கணும், மாற்றிக்கணும் அப்படிங்கிறாங்க. ஓகேவா? அப்போ கடன் வாங்கும் போது அந்த கடன் என்ன பண்ணணும், எதுக்காக வாங்கினீங்க, எதுக்காக செலவு பண்ணீங்க அப்படிங்கிறமா அரசாங்கம் என்ன பண்ணணும், தென்னந்தெளிவாக தெளிவுபடுத்தணும். ஓகேவா? சார் எப்படி சார் கடன் வாங்குது கவர்மெண்ட் அப்படின்னா, நம்ம ஜிடிபி, டோட்டல் ஜிடிபி இருக்குல்லம்மா, டோட்டல் ஜிடிபியில் 3% என்ன பண்ணலாம், கடன் வாங்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 100 கோடி சம்பாரிச்ச அப்படின்னா 3 கோடி செலவு பண்ணிக்கலாம். உனக்கு புரியுற மாதிரி சொல்கிறேன். 100 கோடி நீங்கள் சம்பாரிச்சிங்க அப்படின்னா என்ன பண்ணலாம், 3 கோடி என்ன பண்ணலாம், நீங்கள் கடன் வாங்கிக்கலாம். சாரி, கடன் வாங்கணும். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் 1000 கோடி ஜிடிபியில் நம்மளுக்கு வருது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், 30 கோடி அளவுக்கு கடன் வாங்கலாம் அப்படிங்கிறாங்க. இப்போ நம்மளது பாரு, நம்மளது எவ்வளோ, நம்ம கீழே படிப்போம். ஓகேவா? நம்ம தமிழ்நாட்டு படிப்போம். தமிழ்நாடு படிக்கும் போதுமா நம்ம 30 லட்சம் கோடி நம்மளோடது ஜிடிபியில் வரும். இந்தியாவது எப்படிமா 385 லட்சம் கோடின்னு சொன்னோம்ல. தமிழ்நாடு எவ்வளோ சம்பாதிக்குது வருஷத்துக்கு அப்படின்னா 30 லட்சம் கோடி. இதில் 3% அப்படின்னா ஆல்மோஸ்ட் 90,000 கோடி வரும். ஆல்மோஸ்ட் 1 லட்சம் கோடி வரைக்கும் என்ன பண்ணலாம் அப்படின்னா அரசாங்கம் கடன் வாங்கலாம். ஏன்னா நம்மளோட ஜிடிபி உயருது. அந்த ஜிடிபி உயர அளவுக்கு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா கடன் வாங்கணும். ஜிடிபி உயரல, கடன்னா கொடுக்க முடியும். யார் கடன் கொடுக்க முடியும்? இப்போ இது வரைக்கும் நம்மகிட்ட எதை வச்சு கடன் கொடுத்துட்டு இருக்காங்க, எல்லா கவர்மெண்ட் எல்லாரும் கடன் கொடுக்குறாங்கன்னா நம்மளோட ஜிடிபி பெர்சன்டேஜ் எப்படி இருக்கு, கிரௌத் லெவல் எப்படி இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் என்ன பண்றாங்க, எல்லாருமே கடன் கொடுத்துட்டு இருக்காங்க. ஜிடிபி எல்லாம் அடி வாங்கிருச்சுன்னு வச்சுக்கேன், நாளைக்கு ஒரு பையன் இந்தியா பக்கம் திரும்பி பார்க்க மாட்டான், தமிழ்நாடு பக்கம் திரும்பி பாருங்க.
பார்க்க மாட்டான். பட்டினி செத்தா கூட அவன் வரமாட்டான். நீயே கடங்கார பையன், நான் ஏன் உனக்கு காசு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யாரும் என்ன பண்ண நம்ம பார்க்கவே வரமாட்டாங்க. அப்போ அரசாங்கம் ஒரு ரூ. 100 சம்பாரிச்சிச்சு அப்படின்னா என்ன பண்ணலாம்? ரூ. 3 வரைக்கும் நீங்க கடன் வாங்கிக்கலாம். ஒரு வேளை 100 கோடி சம்பாரிச்சா 3 கோடி கடன் வாங்கலாம். ஒரு வேளை 1000 கோடி சம்பாதிக்கிற அப்படின்னா ஒரு 30 கோடி அளவுக்கு நீங்க கடன் வாங்கலாம். அதன் அடிப்படையில் நம்ம 30 லட்சம் கோடி சம்பாதிக்கிறோம். ஆல்மோஸ்ட் 1 லட்சம் கோடி வரைக்கும் நம்மளோட லிமிட். ஓகேவா? அதை தான் என்ன பண்ண சொல்றாங்க அப்படின்னா ஜிடிபியில் 3% அளவுக்கு நீங்க என்ன பண்ணலாம்? கடன் வாங்கலாம், நிதி பற்றாக்குறை வாங்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 3% தான் இருக்கணும் ஜிடிபியில். ஆனால் நம்ம இந்தியன் கவர்மெண்ட்டுக்குமா எவ்வளோ இருக்கு? 4.5% நிதி பற்றாக்குறை, பிசிக்கல் டெபிசிட் இருக்கு, நிதி பற்றாக்குறை இருக்கு. அப்போ இந்த வருஷம் இந்தியன் கவர்மெண்ட் எவ்வளவு கடன் வாங்க போகுது அப்படின்னா அந்த பர்சன்டேஜ் படி பார்த்தோன்னா 16 லட்சம் கோடி இந்தியன் கவர்மெண்ட் கடன் வாங்க போகுது. எதுக்குன்னா இந்த வருஷத்தை ஓட்டுறதுக்கு. எவ்வளோ? இந்த வருஷத்தை ஓட்டுறதுக்கு எவ்வளோ கடன் வாங்கணும்? இந்த பர்சன்டேஜ் படி மொத்தமாமா ஜிடிபியில் 3% அளவுக்கு, ஜிடிபியில் 3% அளவுக்கு கடன் வாங்கணும். ஆனால் நம்ம இப்போ எவ்வளோ வாங்குது அப்படின்னா 4.5 நிதி பற்றாக்குறை 3% வரைக்கும் வச்சுக்கணும் அப்படிங்கிறாங்க. ஆனால் நம்மளது நிதி பற்றாக்குறை எவ்வளோ இருக்கு? 4 பிசிக்கல் டெபிசிட்மா 4.5 இருக்கு. அப்போ எவ்வளோ கடன் வாங்கலாம் அப்படின்னா எவ்வளோ கடன் வாங்க போகுது இந்திய கவர்மெண்ட் அடுத்த வருஷம்? இந்த வருஷம் ரன் பண்ணுறதுக்கு 16 லட்சம் கோடி கடன் வாங்குது. அப்போ தான் ரன் பண்ண முடியும் அடுத்தது நம்மளுக்கு. ஓகேவா? அடுத்தது தமிழ்நாடு எடுத்துக்கையே. தமிழ்நாடு 3% சொன்னாங்கம்மா. அந்த 3% தான் மெயின்டைன் பண்ணுது. இப்போ நம்ம எவ்வளோ கடன் வாங்கணும் அப்படின்னா ஒரு 1,21,000 கோடி, ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட 1 லட்சம் கோடி நம்ம கடன் வாங்கினா தான் அடுத்த வருஷம் நம்மளால ஓட்ட முடியும். ஏன்னா நம்ம கீழே பார்ப்போம், நம்ம எத்தனை 10 லட்சம் கோடி கடன் இருக்கா தமிழ்நாட்டுக்கு? 10 லட்சம் கோடி கடன் இருக்குல்ல, அதில் கிட்டத்தட்ட 1 லட்சம் கோடி என்ன பண்ணுறோம் அப்படின்னா வட்டி மட்டுமே கட்டுறோம். 1 லட்சம் கோடி வட்டி மட்டுமே. 1 லட்சம் கோடி அப்படியே வட்டி கட்டிட்டு நம்ம முன்னேற்றத்துக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா எக்ஸஸான ரெவன்யூவில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஜென்ரேட் பண்ணி தான் என்ன பண்ணணும் அடுத்த திட்டங்களை செயல்படுத்துகிற மாதிரி இருக்குது. ஓகேவா? இந்த கடன் அப்படிங்கிறமா ஒரு கவர்மெண்ட் வாங்கினதெல்லாம் கிடையாது. வரப்போ ஒரு காலகட்டத்திலையும் ஒரு கவர்மெண்ட் என்ன பண்ணுச்சு அப்படின்னா மக்கள் தேவைக்காக திட்டங்களை செயல்படுத்தணுன்றதுக்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சில கடன்லாம் வாங்கினாங்க. அப்படி வாங்கின கடன் தான் இன்னைக்கு 10 லட்சம் கோடியில் தமிழ்நாட்டுக்கும் 200 லட்சம் கோடி இந்தியாவுக்கும் வந்து நிற்குது. ஓகேவா? எப்படி கடன் வாங்குறாம ஜிடிபியில் 3% அளவுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா கடன் நம்ம வாங்கலாம். அதன் அடிப்படையில் 4.5% நிதி பற்றாக்குறை இருக்கா, அதனால 16 லட்சம் கோடி இந்தியன் கவர்மெண்ட் கடன் வாங்கி அடுத்த வருஷம் ரன் பண்ண போது தமிழ்நாடு கவர்மெண்ட் 1 லட்சம் கோடி கடன் வாங்கினாதான் அடுத்த ஒரு வருஷத்தை என்ன பண்ண முடியும்? நம்ம ஓட்ட முடியும் அப்படிங்கிறாங்க. ஓகேவா? தனிநபர் வருமானம் இந்தியாவுக்கு எப்படி சார் இருக்கு? தனிநபர் வருமானம் ஆவரேஜா 2 லட்ச ரூபாய் நம்மளோட பெர் கேபிட்டா இன்கம் அப்படிங்கிறது. பெர் கேபிட்டா இன்கம் எவ்வளோ அப்படின்னா 2 லட்ச ரூபாய் இருக்கு. உலக நாடுகள் அடிப்படையில் 193 நாடுகள் இருக்கு. அதில் பெர் கேபிட்டா இன்கம் அடிப்படையிலமா 136வது இடத்துல இந்தியா இருக்கு. ஆவரேஜ் இன்கம் என்ன அப்படின்னா ஒரு தலைக்கு எவ்வளோ சம்பாதிக்கணும்னா 2 லட்ச ரூபாய் வரைக்கும் நம்மளுக்கு அதாவது இந்தியா சம்பாதிக்கிறதுல அந்த பெர் கேபிட்டா இன்கம் எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா பெர் கேபிட்டா இன்கம் அப்படிங்கிறது நம்ம டோட்டலாக நம்ம சம்பாதிச்ச டோட்டல் வேல்யூ இருக்கு இல்லையா, அது டிவைடட் பை டோட்டல் பாப்புலேஷன். இதை போட்டால் அப்படின்னா அந்த பெர் கேபிட்டா இன்கம் அப்படிங்கிறது வரும். அப்போது நம்ம இந்தியா சம்பாதிக்கிறதுல அந்த காசை வச்சு பிரித்து எல்லாருக்கும் கொடுத்தா 2 லட்ச ரூபான்னு பிரித்து கொடுக்கலாம். அப்படி உலக நாடுகள் அளவில் இதே இடத்துல அது இருக்கணுமா 136வது இடத்துல இருக்குது. இன்னொன்று 2047 இந்தியா சுதந்திரம் வாங்கி 100 வருஷத்தில் ஒரு டார்கெட் வச்சுருக்காங்க. 2047 நம்மளோட பர் கேபிட்டா இன்கம் 14 லட்சமாக மாறப்போகுது. அப்படி ஒரு இலக்கை வச்சு இப்போ 2 லட்சம் இருக்கு. 2047 17 லட்சமா நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா உயர்த்த போறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேயா? அடுத்தது இப்போ இந்தியாவில் மிகப்பெரிய உலக அளவில் மிகப்பெரிய மாநிலங்கள் உலக அளவில் மிகப்பெரிய நாடுகள்ல என்னன்னு பார்த்தோம்னா இப்போ என்ன பண்ற அப்படின்னா தமிழ்நாட்டில் இந்திய அளவில் மிகப்பெரிய பொருளாதார மாநிலங்கள் என்ன அப்படிங்கிறது இருக்கு. ஓகேவா? ஃபர்ஸ்ட் யாரு அப்படின்னா மகாராஷ்டிரா. எவ்வளோ அப்படின்னா 45 லட்சம் கோடி சம்பாதிக்கிறாங்க ஜிடிபி மொத்த உள்நாட்டு உற்பத்தி ஃபினான்சியல். தமிழ்நாடு 31 லட்சம் கோடி சம்பாதிக்குது. அதுக்கப்புறம் உத்தரப்பிரதேசம் 29 லட்சம் கோடி, கர்நாடகா 28 லட்சம் கோடி, மேற்கு வங்காளம் 18 லட்சம் கோடி. மிகப்பெரிய பொருளாதார மாநிலங்கள் இந்தியாவில் கேட்டோம் இதை தான் சொல்லணும். இதெல்லாம் பாரு, மகாராஷ்டிரா, தமிழ்நாடு, உத்தரப்பிரதேஷ், கர்நாடகா, மேற்கு வங்காளம். சொல்லு பார்ப்போம். மகாராஷ்டிரா, தமிழ்நாடு, உத்தரப்பிரதேஷ், கர்நாடகா, மேற்கு வங்காளம். இதுதான் என்ன அப்படின்னா மிகப்பெரிய பொருளாதார மாநிலங்கள் அப்படிங்கிறது. மகாராஷ்டிரா 45 லட்சம் கோடியும், தமிழ்நாடு 31 லட்சம் கோடியும், உத்தரப்பிரதேசம் 29 லட்சம் கோடியும், கர்நாடகா 28 லட்சம் கோடி, அதுக்கப்புறம் மேற்கு வங்காளம் 17 லட்சம் கோடி. இதை விட்டுடுமா இது நம்ம இந்தியாவுக்கு தமிழ்நாட்டுக்கு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிதான் ஆகணும்.
மற்ற ஸ்டேட்டுக்கு வேணால் நீ ஞாபகம் வச்சுக்க வேணாம். பட் இது இந்த ஆர்டர் மட்டும் ஞாபகம் வச்சு. ஓகேவா? அடுத்தது தமிழ்நாட்டோட மொத்த கடன் நம்ம எல்லாருக்கும் தெரியும், 10 லட்சம் கோடி இருக்கு. ஓகேவா? அதுக்காக நம்ம வட்டி கட்டுறது ஆல்மோஸ்ட் 1 லேக் கிட்ட, 1 லட்சம் கோடி கிட்ட நம்ம வட்டி கட்டுறோம். ஓகேவா? இந்த வேற கடன் இருக்குல்ல, இந்த மொத்த கடனை நம்ம ஒரு தலைக்கும் நம்ம பிரித்து கொடுத்தா அப்படின்னா 1,25,000 ரூபாய் நம்ம எல்லாரும் சேர்ந்து கொடுத்தோம்னா நாளைக்கே தமிழ்நாட்டை கடன் அடைஞ்சு போயிடும். பண்ணிடுவோமா? பண்ணலாமா? அப்படி பண்ண வாய்ப்பு இருக்கா? நம்ம அது இல்லாமல் தானே இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். ஆனால் ஒரு காலத்தில் ஒரு சுச்சுவேஷனில் இந்த கடனை அடைக்கிற சுச்சுவேஷன் கண்டிப்பாக வரும். இது ஒரு பொருளாதார கொள்கைகளில் அரசாங்கம் எடுக்குன்னு நம்ம நம்புவோம். ஓகேவா? இப்போ கடன் 10 லட்சம் கோடி, வட்டி கட்டுறது மட்டுமா 90,000 கோடி, ஆல்மோஸ்ட் 1 லட்சம் கோடி வட்டி கட்டுறோம். நம்ம கடனை ஒருத்தருக்கு பிரித்து கொடுத்தோம் அப்படின்னா எவ்வளோ? 1,25,000 கொடுத்தோன்னா தனிநபர் கடன், அரசாங்கம் செலுத்த வேண்டிய கடன் அப்படிங்கன்னு பார்த்தா 1,25,000 கொடுத்தோன்னா கடன் அடைஞ்சிரும் அப்படிங்கிறேன். ஓகேவா? அடுத்து தனிநபர் வரும். பர் கேபிட்டா இன்கம் நம்ம சொல்கிறோம் தெரியுமா? 2024 to 25 நம்ம இந்திய அளவில் வந்த வருமானத்தை பிரித்து கொடுத்தோம் அப்படின்னா 2 லட்ச ரூபான்னு பிரித்து கொடுக்கலாம். ஒருவேளை தமிழ்நாட்டு அளவில் அந்த வருமானத்தை நம்ம பிரித்து கொடுத்தோம்னா நம்ம ஒரு ஆளுக்கு எவ்வளோ கொடுக்கலாமா? 3,62,000 பிரித்து கொடுக்கலாம். அதன் அடிப்படையில் 28 மாநிலங்கள் இருக்குல்லம்மா, அதன் அடிப்படையில் தனிநபர் வருமானத்தில் தமிழ்நாடு வந்து 3வது மிகப்பெரிய மாநிலமாக இருக்குது. ஓகேவா? இது நம்ம இது இருக்குல்லம்மா, ஐ மீன் இந்தியா 2 லட்சம் கோடி, சாரி 2 லட்ச ரூபாய் நம்ம பர் கேபிட்டா இன்கம் இருக்குல்ல, தமிழ்நாடு வந்துமா 3 லட்ச ரூபாய்க்கு நம்ம சம்பாதித்தது. தமிழ்நாட்டுக்கு வர வருமானத்தை பிரித்து கொடுத்தா நம்மளுக்கு எவ்வளோ பிரித்து கொடுக்கலாம்? ஒரு ஆளுக்கு 3,62,200 பிரிச்சுக்கலாம். ஒருவேளை இந்தியாவில் வர வருமானத்தை பிரிச்சுக்கணுமா 2 லட்ச ரூபாய் கொடுக்கலாமா? அது கேட்கலாம். இது எப்படி கேட்பாங்க அப்படின்னா, நம்ம தேசிய வருமானம் மாநில தனிநபர் வருமானத்தை விட எத்தனை மடங்கு இருக்கு அப்படின்னா 1.7 மடங்கு நம்மளோடது அதிகமா இருக்கு. எதை விட? நேஷனல் இருக்குல்லம்மா, தேசிய வருமானத்தை, தேசிய தல வருமானம் இருக்கு இல்லையா, அதை விட தமிழ்நாடு வருமானம் எத்தனை மடங்கு அதிகமா இருக்குன்னா 1.77 மடங்கு அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஓகேவா? இப்போ இது 2024 to 25 3,62,000. 2025 to 26 4 லட்ச ரூபாய் வந்து ரீசெண்டான வந்த ரிப்போர்ட். அதன் அடிப்படையில் 2வது மிகப்பெரிய தல வருமானம் கொண்ட மாநிலமா எது இருக்கு அப்படின்னா நம்ம தமிழ்நாடு இருக்கு. ஓகேவா? இப்போ பிரசன்ட்ல பர் கேபிட்டா இன்கம் எவ்வளோ? 4 லட்ச ரூபாய் தமிழ்நாட்டுக்கு. ஓகேவா? இது என்ன சார் 32 போட்டிருக்கே அப்படின்னு சொன்னா இது என்ன அர்த்தம் அப்படின்னா நம்மகிட்ட 38 மாவட்டம் இருக்குல்ல, அந்த 38 மாவட்டத்தில்மா 32 மாவட்டம் தேசிய சராசரியை விட அதிகமா இருக்கு. புரியுதா? 38 மாவட்டம் இருக்குல்ல, அதுல 32 மாவட்டம் தேசிய சராசரி 2 லட்ச ரூபாய். இப்போ மாவட்ட அளவில் பிரித்து கொடுக்கணும். தேசிய அளவில் பிரித்து கொடுத்தாமா 2,000 ரூபாய்ன்னு பிரித்து கொடுக்கலாம். தமிழ்நாட்டு அளவில் பிரித்து கொடுத்தா 4 லட்ச ரூபான்னு பிரித்து கொடுக்கலாம். அதே மாதிரி ஒரு மாவட்டம் வருமானத்தை ஈட்டுள்ள அதன் அடிப்படையிலும் ஒரு மாவட்ட அளவில் எப்படி பிரித்து கொடுக்கலான்னு இருக்கு. அது ஒரு மாவட்டமும் தனித்தனி ரேஞ்சில் இருக்கும். அதில் 38 மாவட்டங்களில் 32 மாவட்டம் என்ன இருக்கு? தேசிய சராசரியை விட கூட இருக்கு அப்படிங்கிறாங்க. ஓகேவா? இது குழப்பற மாதிரி இருக்காமா? எது டவுட் இருந்தா அப்படின்னா கமெண்ட்டை போட்டு வைங்க. நான் கிளாஸ் முடிச்சுட்டு டைம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு எக்ஸ்பிளைன். கொஞ்சம் டைம் இல்லாமல் அதனால கொஞ்சம் வேகமாக போகிற மாதிரி இருக்குது, எதுவும் கோச்சிக்காதீங்க. அப்படி எது இருந்துச்சுன்னா சொல்லுங்கள், நான் கீழே கமெண்ட் போடுங்க, எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நான். ஓகேவா? அடுத்தது தமிழ்நாட்டோட பொருளாதார வளர்ச்சி, இந்தியாவோட பொருளாதார வளர்ச்சி பார்த்தோமா? ஓகே, இங்கே கொஸ்டின் கேட்டிருந்தாங்க டேப் புக்கில் சார் போட்டிருக்கு அப்படிங்கிறது. இப்போமா அந்த டேட்டாஸ் வந்து நம்மளுக்கு மாறி இருக்கு. ஓகேவா? அது 7.4 இருக்கு. இப்போ இந்தியாவோட பொருளாதாரம் இந்த இஷ்யூவால் என்னவா மாறி இருக்கு அப்படின்னா 6.4 என்ன பண்ணுது அப்படின்னா பொருளாதார வளர்ச்சி குறைஞ்சிருக்கு. இது ப்ரெசென்ட்ல அப்டேட் பண்ண ஒரு டேட்டா. நான் கரெக்டாக அந்த எக்ஸாம் டைம்லமா குரூப் 1 அண்ட் தென் குரூப் 2 அந்த குரூப் 4. ஸோ அந்த டைமில் என்ன பண்ணலாம் அப்படின்னா எக்கனாமிக்ஸ் சம்மந்தமான இருக்கிற எல்லா கரண்ட் அஃபேர்ஸும் தொகுத்து ஒரு வீடியோ நான் உங்களுக்கு கொடுத்துறேன். அதனால கரண்ட் அஃபேர்ஸ் எக்கனாமிக்ஸ் ரிலேட்டடான கரண்ட் அஃபேர்ஸாக போட்டு எதுவும் குழப்பிக்காதீங்க. நான் எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சிருக்கோம். அது அந்த டைமில் ஒரு 2 வீக்ஸ் முன்னாடி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எக்கனாமிக்ஸ் ரிலேட்டடான எல்லா கரண்ட் அஃபேர்ஸும் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகேவா? இந்த பட்ஜெட் பேஸ்லேயும் நம்ம கிளாஸ் கோர்ஸ் இருக்க போது இல்லை. ஸோ அதுலேயும் ஒரு டாப்பிக்கில் வர கரண்ட் அஃபேர்ஸை நம்ம அப்டேட் பண்ணலாம். ஓகே, இந்தியாவோட பொருளாதார வளர்ச்சி பார்த்தோமா, அதே மாதிரி தமிழ்நாடு பொருளாதார வளர்ச்சி எப்படி பார்க்க போகிறோம் அப்படின்னா 2024 to 25 இந்த காலகட்டத்தில் 11% இருந்தது. இந்த 11% என்னன்னு தெரியுது தானம்மா? முன்னாடி சொன்னேன்ல, இப்போ நான் 100 ரூபாய் சம்பாரிச்சோம் அப்படின்னா அடுத்த வருஷம் 111 ரூபாய் சம்பாதிக்கணும். அதுதான் என்ன அப்படின்னா பொருளாதாரம். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்கிறேன். அடுத்து 2026 to 25 to 26 10% அப்படி 10%. இதை தான் இப்போ ரீசெண்டாக
2வது ஆண்டாக இரட்டை இலக்க வளர்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு பிஃபோர் எலெக்ஷனுக்கு முன்னாடி ஒரு டேட்டா வந்திருந்தது. ஓகே, 2024 11, 2025 டு 26ல் 10% இருக்கு, 10.8. இப்போ 2026 டு 20னா அதே 11% வரும் அப்படிங்கிற ஒரு கணிப்பு இருக்கு. பட் அது எந்த அளவுக்கு அப்படிங்கிறது சாத்தியம் அப்படிங்கிறதுமா வெயிட் பண்ணி பார்ப்போம். பட் இந்த 11 இந்த 10 அப்படிங்கிறதுமா நம்மளுக்கு கேட்பாங்க. ஏன்னா லாஸ்ட் இயர் அஃபிஷியலாக வெளியில் வந்த அந்த டேட்டாஸ். ஓகேயா, இது வரைக்கும் பார்த்ததெல்லாம் என்ன அப்படின்னா தற்போதைய பொருளாதாரம் இருக்கு இல்லையா, ஸோ அதுக்கு கீழே ப்ரெசென்ட்ல இந்தியன் எக்கனாமி எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம். ஓகேவா, இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஜிடிபி அப்படிங்கிற ஒரு டாபிக்ல ஜிடிபினா என்ன, அதோட டெஃபினேஷன் என்ன, ஜிடிபி கணக்கீடு முறைகள் என்ன, அதோட அமைப்புகள் என்ன அப்படிங்கிறதும் அதோட டைப்ஸ் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம அதுக்குள்ள பார்ப்போம். ரியல் ஜிடிபினா என்ன, நாமினல் ஜிடிபினா என்ன, ஜிடிபி டிஃப்ளேட்டர் ஜிடிபி குறைப்பான்னு என்ன, அப்புறம் அடிப்படை விலை ஆண்டு அப்படின்னா என்ன அப்படிங்கிறதையும் நம்ம பார்ப்போம். ஓகேவா, ஜிடிபிக்கான நவீன வரையறை என்னன்னு பார்ப்போமா. ஒரு ஆண்டில் ஒரு குறிப்பிட்ட நிலை எல்லைக்குள் உற்பத்தி செய்யப்பட்ட முக்கிய பண்டங்கள் மற்றும் பணிகளின் டோட்டல் வேல்யூ தான் நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா ஜிடிபின்னு சொல்றோம். நம்ம முன்னாடி சொன்னோம்ல ஜிடிபின்னா என்னன்ட்டு. இவர் இந்தியா இருக்காம இந்த இந்திய வரைபடத்துக்குள்ள யாரெல்லாம் காசு பணம் சம்பாதிச்சாங்களோ டோட்டல் வேல்யூ, கூட்ஸ் அண்ட் சர்வீஸோட டோட்டல் வேல்யூ, அது இந்தியா இருக்கலாம், நம்மளா இருக்கலாம், இல்லை ஃபாரின்லேருந்து உள்ள வந்து யார் சம்பாதிச்சாலும் சரி, இப்படி சம்பாதிச்ச வேல்யூ தான் நம்ம என்னன்னு சொல்றோமோ 385 லட்சம் கோடியுமா. இது அப்ராக்சிமேட்டா இது ஆல்மோஸ்ட் ஒரு 400 லட்சம் கோடியாக கூட இருக்கலாம். ஓகே, அது அப்ராக்சிமேட்டிவ் வேல்யூ தான். ஏன்னா ஜிடிபி அப்படிங்கிறது குத்து மதிப்பான வேல்யூ தான். அது கரெக்டான எக்ஸாக்ட் வேல்யூலாம் நம்மளால என்ன பண்ண முடியாதுன்னா கால்குலேட் பண்ண முடியாது. ஏன்னா எல்லாரும் எப்படி சம்பாதிச்சான்னு எப்படி போய் கண்டுபிடிக்கிறது. இருக்கிற 146 கோடி பேரும் போய் நீங்கள் எவ்வளோ சம்பாரிச்சிங்க சொல்லுங்க அப்படின்னு கணக்கு வழக்கெல்லாம் சொல்றது. அதை எப்படி சாம்பிள் எடுத்து இந்த வேல்யூ ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட சேமாக வர அளவுக்கு நியர்பை வர அளவுக்கு எப்படிமா சொல்கிறாங்க அப்படிங்கிறதே நம்ம கீழே பார்ப்போம். ஓகே, இப்போ ஜிடிபி என்னன்னு தெரிஞ்சாமா, ஒரு ஆண்டில் ஒரு வருஷத்துல குறிப்பிட்ட நிலைன்னா இந்த நிலப்பரப்புக்குள்ள சம்பாரிச்ச உற்பத்தி பண்ண டோட்டல் வேல்யூயோட கூட்ஸ் அண்ட் சர்வீஸோட டோட்டல் வேல்யூ தான் நம்ம என்ன அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா ஜிடிபின்னு சொல்றோம். ஓகே, ஜிடிபின்னா என்னன்னு சொல்லணும், காசுன்னு மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும்னு சொன்னோமா. இந்த ஜிடிபிக்கான நவீன வரையறை யார் சொல்றா அப்படின்னா சைமன் குஸ்னெட் அப்படிங்கிறவர் 1934 சொல்றாரு. யாரு ஜிடிபிக்கான நவீன வரையறை யாருமா சொல்றா அப்படின்னா 1934 சைமன் குஸ்னெட் அப்படிங்கிறவர் சொல்றாரு. அப்ப ஜிடிபின்னா என்ன, ஒரு ஆண்டுல ஒரு குறிப்பிட்ட நிலை எல்லைக்குள் உற்பத்தி செய்யப்பட்ட முக்கிய பண்டங்கள் மற்றும் பணிகளின் சந்தை மதிப்பு தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா ஜிடிபின்னு சொல்றோம். இது யார் சொன்னா, சைமன் குஸ்னெட் 1934. சார் இதுல கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் பண்டங்கள் அப்படிங்கிறது அப்படின்னா நீ டச் பண்ணிடலாம், தொட்டு உணர முடியும் அப்படிங்கிறாங்க. ஓகேவா, பணிகள் அப்படிங்கிறது என்ன பண்ண முடியாது, தொட்டு உணர முடியாது அப்படிங்கிறாங்க. ஆமா தான், நம்ம பண்டங்கள் அப்படின்னா என்னது, நம்ம என்னெல்லாம் தொட்டு பார்க்குறோமோ அது எல்லாமே பண்டங்கள் அப்படிங்கிறது. பணிகள் உணர முடியுமா, முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஹோட்டல் கடையில் நம்ம இட்லி சாப்பிட போவோமா, ஒரு ஹோட்டல் கடையில் நம்ம இட்லி சாப்பிட போகிறோம் அப்படின்னா அந்த சமயக்காரன் சர்வேயர் எடுத்துகிட்டு வந்து ஒரு இட்லி நமக்கு வச்ச உடனே அந்த இட்லி தொட்டு சாப்பிடுவோம். சாப்பிடும் போது அந்த இட்லி டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சாப்பிடுவோமா, இல்லை அந்த சமயக்காரன் இட்லி சமைக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டானோ அப்படின்னு சாப்பிடுவோமா. அந்த பண்டங்கள் அதை தொட்டு ஃபீல் பண்ண முடியும். பணிகள் அப்படிங்கன்னா பேக்ரவுண்டில் என்ன ஒர்க் நடந்திருக்கு அப்படிங்கிறது நம்மளால ஃபீல் பண்ண முடியாது. அதனால தான் பண்டங்கள் அப்படிங்கிறது தொட்டு உணர முடியும், பணிகள் அப்படிங்கிறது தொட்டு உணர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேவா, இப்போ ஜிடிபி வந்து எதை வச்சு தான் மெஷர் பண்ணணும் அப்படின்னா இறுதிநிலை பண்டங்களை வச்சு தான் மெஷர் பண்ணணும், இடைநிலை பண்டங்கள் அப்படி வச்சு மெஷர் பண்ணக்கூடாது அப்படிங்கிற. ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, ஒரு டீ வேணும் அப்படின்னா இதில் இன்டர்மீடியட் குட்ஸாக இருக்கு பாரு, டீ தூள், பால், சர்க்கரை. டீ தூள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 ரூபா இருந்துச்சு, பால் ஒரு 5 ரூபா, சர்க்கரை ஒரு 2 ரூபா, டோட்டல் வேல்யூ என்னாச்சு 10 ரூபா ஆச்சா. அப்போ இன்டர்மீடியட் குட்ஸோட வேல்யூ ஒரு 10, இறுதிநிலை பண்டம் டீ எவ்வளோ ஒரு 10 அப்படின்னு வச்சுக்குவோம். அந்த 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 காஸ்ட்லேயே சொல்கிறேன். அது 15 சார், என்ன சார் அப்படியே 10 ரூபாய்க்கு உற்பத்தி பண்ணி 10 ரூபாய்க்கு விற்பாங்க அப்படின்னு சொல்லாத சொல்கிறேன். ஓகேவா, அப்போ இறுதிநிலை பண்டங்கள் ஒரு 10 ரூபாய் இருக்கு. சார் இடைநிலை பண்டங்கள், இறுதிநிலை பண்டம் ஃபைனல் கூடு வந்து ஒரு 10 ரூபாய் இருக்கு. இப்போ நீ எடுத்தும் போதுமே எதை வச்சு மட்டும்தான் எடுத்துக்கணும் அப்படின்னா இறுதிநிலை பண்டங்கள் வச்சு மட்டும்தான் எடுத்து, எதை கொடுத்துக்க கூடாது, இடைநிலை பண்டங்களை வச்சு எடுத்துக்கூடாது. இப்போ ஒரு டீ எவ்வளோன்னு சொன்னாமல் 10 ரூபான்னு முடிஞ்சு போச்சு, அதை விட்டுட்டு இதையும் சேர்த்து இதில் ஒரு 10 இதில் ஒரு 10 டோட்டலாக 20ன்னு போட்டால் அது தப்பு. அதை என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா டபுள் கவுண்டிங், இருமுறை கணக்கிடுதல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேவா, அப்போ ஜிடிபி எதை வச்சு மட்டும்தான் எடுத்துக்கணும், ஃபைனல் கூட வச்சு மட்டும்தான் எடுத்துக்கணும், எதை வச்சு எடுத்துக்கூடாது, இடைநிலை வச்சு எடுத்துக்கூடாது. ஒருவேளை எடுத்துக்கிட்டீங்கன்னா அதை என்ன சொல்லலாம், இருமுறை கணக்கிடுதல், டபுள் கவுண்டிங்னு சொல்லலாம். ஓகேவா, இந்த இடைநிலை பண்டங்களை பார்த்தீங்கன்னா டைலர் கோவன், அலெக்ஸ் டாபராக் அப்படின்ற 2 பொருளாதார நிபுணர்கள் என்ன பண்ணணும், இடைநிலை பண்டங்களை பற்றி ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருப்பாங்க. ஓகே, இப்போ ஜிடிபி எதை வச்சு மட்டும்தான் எடுத்துக்கணும், இறுதிநிலை பண்டங்களை வச்சு மட்டும்தான் நீங்கள் எடுத்துக்கணும், இடைநிலை பண்டங்களை வச்சு நீங்கள் எடுத்துக்கூடாது அப்படிங்கிறாங்க. ஓகேவா, அப்போ ஜிடிபியோட ஃபார்முலா
ஓகே, இப்போ ஜிடிபி ஈக்குவல் டு கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் ஈக்குவல் டு சி ப்ளஸ் ஐ ப்ளஸ் ஜி ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் எம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். என்னது சி ப்ளஸ் ஐ ப்ளஸ் ஜி ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் எம் அப்படிங்கிற மாதிரி. சி அப்படிங்கிறது வந்து நுகர்வோரோடது இன்கம் என்ன அப்படிங்கிறது, முதலீட்டாளர்களோடது என்ன, அரசாங்கத்தோட செலவு என்ன, ஏற்றுமதி இறக்குமதி என்ன அப்படிங்கிறது எல்லாத்தையும் சேர்த்து டோட்டல் வேல்யூ தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா ஜிடிபி அப்படிங்கிறது. ஓகேயா? இப்போ ஜிடிபி என்ன புரிஞ்சாம ஒரு ஆண்டில் ஒரு குறிப்பிட்ட நிலை இலக்குல உற்பத்தி பண்ண மொத்த பண்டங்கள் மற்றும் பணிகளின் மதிப்பு தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா ஜிடிபின்னு சொல்கிறோம். ஓகேவா?